கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் புனமையிலே போதராய் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் தேர்பாட முற்றம் புகுந்து முகில் வண்ணன் தேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய் நீயற்றுக்கு உறங்கும் ஸ்டடி பண்ணிட்டு ஆரம்பிச்சாச்சு. கற்று கறவை கணங்கள் பல கறந்து. நீ 14 பாட்டு போயிட்டு இருக்க, நான் 11வது பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 8 மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன், 8:05 ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு 8:05 ஆரம்பிச்சுட்டா நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு செஞ்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் வந்துடுவோம். இது அற்புதமான பாசுரம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளடே சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு பெண் எழுப்புறார். செல்வ பெண்டாட்டின்னு கூப்பிடல, பெண்டாட்டினா பெண் பிள்ளாய் அர்த்தம். இவள் எப்படிப்பட்டனா செல்வ பெண் பிள்ளாய். இந்த பொண்ணுக்கா பெருமாள் எந்த காரியத்தை வேணாலும் சாதாரண கிரகஸ்தனம் தங்க பெண்டாட்டிக்கா எல்லா காரியம் செய்யலையா? இப்ப பெருமாள் கோதண்டத்தை முறிச்சாரு,
அதிசயித்தவானப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹரதனுரசோ வல்லி பஞ்சம் பவஞ்ச ஜமைதிலி அப்பி தசமுகீம் லூப்த்வா ரக்ஷः கபந்தமனர்த்தயத் கிமிவ ந பதி கர்த்தா சாட்டு செஞ்சு மனோரதः. யாராவது ஆச்சாரின்னு சொன்னா கூட தூரும்படுத்து அந்த போடாதவன் கல்யாணம் ஆனாட்டு மலையை பரட்டின்னு வரான் ஆத்துக்காரிக்காக. மலையை பரட்டின்னு வரணும். கல்லூரில் போய் கொண்டு வருங்கன்னு எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது, ரிக்ஷா கொடுக்குறது பணம் மனசாகலை, அதுக்காக கல்லை தூக்கி தள்ள வச்சு இந்த கல்லூரை தூக்கி கொண்டு வரான். ஆச்சாரியன் சத்த கடைக்கு போய் பெருமாளுக்கு கற்பூரம் வாங்கிட்டு வரனா இருந்தாலும் முடியாதுன்றோம். இதே ஆத்துக்காரி சொன்னா வசிஷ்டருக்கு நிறைய செய்திருக்கார், இருந்தாலும் ஆத்துக்காரிக்கு நிறைய செய்து பெருமாள். இந்த பெருமாள் பண்ண காரியங்கள்லாம் பாருங்க. ஆதிசைத்தவான் அப்திம் சமுத்திரத்தில் படுத்து நான் எதுக்கா தெரியுமா, கல்யாணம் ஆனாவிட்டு மாமனாராமே கத்தின்னு நம்ம பசங்க போறது. இவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேட்டத்துக்கு போனான், அங்க பொண்ணை வாங்கிக்கிறது. அதிசயித்தவான் அப்திம் நாதா மமந்த பபந்ததம் கொடுக்கலன்னா ஆத்த ரெண்டாக்குறது இல்லையா, காஃபி கொடுக்கலன்னா வீட்டை ரெண்டாக்குறதுன்னு சொல்றது. ரெண்டாக்குன்னா அமக்கலம் பண்றது. அதே போல சமுத்திரத்தை கடைஞ்சான். அப்புறம் பபந்த சமுத்திரத்தை கடைஞ்சு இந்த பொண்ணை பெறுவதற்கா, லட்சுமி பெறுவதற்கா பபந்த. அப்ப தன் கல்யாணம் பண்ணாடு பொண்ணை தூங்கி போட்டான் ராவணன். அதுக்காக சேர்த்து அணை கட்டினான். எல்லாத்துக்கும் சமுத்திரம் தான் ஆடு. எதுவா இருந்தாலும் சரி அடிச்சு எதுக்கு தான் ஆத்துக்காரி அடிக்கிறது செல்வச்சு. இல்ல எதுவாக இருந்தால் ஆத்து வாசல் கதை உடைக்கிறது. ஆஃபீஸ் கதை உடைச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவான். அங்கேருந்து கோபம் வந்தால் வீட்டு காசு போட்டு அடிக்கிறது. அது எது வேணும் பண்ணலாம், ஒத்துக்கேட்க முடியல. ஆத்துக்காரி கேட்டால் அரை விடும், அவளும் வாங்கிடுவார். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஏதாவது கோபம் வந்தால் சமுத்திரத்துக்கிட்ட தன்னுக்கார் ஹர்த்தால் பண்ணதாலும் சமுத்திரம் போய் படுத்துட்டு அதை ரெண்டாக்கணுமான சமுத்திரம் ரெண்டாக்கு. அணை கட்டுறதா இருந்தாலும் அதுதான் கட்டுறது. அது ஒண்ணுதான் பாவம் கேட்டதா சொன்னதான் செய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் யாருக்கு அதிகமா சாட்டு செஞ்சு. அது மட்டும் இல்லை, அப்பி தசமுகீம் லூத்வா ரக்ஷ கபந்த மனர்த்த. இது ராவனுடைய தலையை அறுத்தாரே பெருமாள் எதுக்கு அதிகமா, எல்லாம் சேர்த்திக்காதான். உனக்காதான் ஏசி ரூம் கட்டினேன், உனக்காதான் டிவி வாங்கினேன், உனக்காதான் நான் ஹைதராபாத்ல முத்து வாயிருந்து இந்த வலை பண்ணிருக்கேன், செங்கிலி ஹாரம் பண்ணிருக்கேன், எல்லாம் உனக்காதான் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நான் பெருமாளுக்கு சொல்லணும். அந்த மாதிரியாக அதுக்குள்ள இதெல்லாம் பிராட்டிக்காக. அப்படிப்பட்ட ஒரு பெண் இவள். இவளுக்காக பெருமாள் எந்த காரியத்திலும் செய்வார். ரொம்ப அழகா பண்ற. எல்லாவற்றாலும் அபிஜாத்தியா இருப்பாள் ஒருத்தி எழுப்புகிறார்கள். எல்லா பிரகாரத்திலும் ஞானம் அனுஷ்டானம் குலம் கோத்திரம் எல்லாவற்றிலும் அபிஜாத்தி வசந்தோளா இருப்பாள். ஊருக்கெல்லாம் ஒரு பிள்ளையாய் வளரும் கிருஷ்ணனை போல் இவளும் ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாய் இருக்கிறபடி. ஓராத்துல நிறைய 8 பெண் குழந்தை தான் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்துருத்துன்னா எல்லாரும் எடுத்து கொண்டாடுவா. சில பேர் நிறைய குழந்தை பெற்றா கூட அசலாரத்து குழந்தைய பார்த்தா அதை எடுத்து முத்தம் கொடுப்பா. அது பார்த்தா ஐயோ பாவம் குழந்தையே இல்லையோ நினைச்சுட்டு இருப்பா. இவாத்துல 8 டசன், ஏன் 6 மாசத்துல 1, 8 மாசத்துல 1, 10 மாசத்துல 1, தொட்டில் 1 இப்படி இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை கிட்ட இருக்க ஒரு பிரீத்தி அது பார்த்தா கொஞ்சம் நல்லா லட்சணமா இருந்துருத்தோம். அசலாரத்து குழந்தை பார்க்க முத்தம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இவாத்துல நிறைய ஒவ்வொரு பெண்கள் குழந்தை இருந்தா கூட இவள் ஆண்டாளர் 5 குடிக்கு ஒரு சந்ததி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவலி. அப்படி அபிஜாத்தியா இருந்தாலும் எல்லாரும் கொண்டாடுவான். கிருஷ்ணன் எப்படி ஊருக்கெல்லாம் ஒரு பிள்ளையோ, ஊருக்கெல்லாம் ஒரு பிள்ளைன்னா ஒவ்வொரு ஆத்துலையும் நிறைய பசங்க இருக்கா. இருந்தாலும் இந்த கிருஷ்ணன் எல்லாராத்தையும் அதிகாரம் பண்ணுவான். அந்த மாதிரியாக இவள் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டா, அவனை அடைவதற்கு நாம் நோன்பு நோற்பானே, நான் பணம் வந்தா அவன் தான் நோன்பு நோத்துட்டு வரட்டுமே அப்படின்னு இருக்கிறவள். அப்படிப்பட்ட போயிருப்பார். அவளை சொல்லிச்சே, கற்றுக்கரவை குற்றம் ஒன்றில்லாத கோவலரசம் பொற்குடி, ஒரு கனகவல்லி பொற்குடி. அந்த குடும்பத்துட்டு 5 குடிக்கு ஒரு சந்தேகத்தினால வசந்த குடும்பத்திலே பிறந்தவள். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா ரொம்ப சாமர்த்தியம் உள்ள குடும்பம். தங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை விடாத பண்றதான குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த செல்வ பெண்டாட்டி ஒரு பெண்ணு. அந்த அவளுக்கு என்ன தர்மம், பசுமாடு கறக்கிறது அவளுடைய தர்மம். சந்தியாவதனம் பண்றது பிராமணுடைய தர்மம். அது எப்போ பண்ணணும், சந்தியாவதனம் சூரியத்துக்கு முன்னாடியே பண்ணும். அதுல சூரியத்துக்கு முன்னாடியே பால்லாம் கறப்பா. கொஞ்சம் நாழி ஆச்சுன்னா அந்த மடி கனத்து போய் கத்துங்கள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து. ஒரு மாடு கறக்கிறதுக்குள்ளே கை வலிக்கும். இவ கூட்டமா மாட்ட இந்த மாடு கறக்கிறது மாத்திரம் இன்னும் ரூபாய் கரன்சி என்றது அசலாட்டு கொடுப்பா. பக்கத்தாத்த கூட கொஞ்சம் கரன்சி என்றதுக்கு வரையும் கூப்பிடுவாள். குப்பை இருந்தா சரி, வாரமே குப்பை பெருக்கணும் வாரமேனு கூப்பிடுவா. ஆத்து வீட்டுக்காரியில தானே பெருக்க வேண்டியது. சத்த வாரமே 2 கூட குப்பை கூட்டி தரேன், சத்த வாசல்ல கொண்டு கொடுவேன். கரன்சி நோட்டு எண்ணம் சத்த வாரமேனு கூப்பிடுவாள. அது 1 நாள் 2 நாள் எண்ணா முடியாது. அதுக்காக நிறைய நாள் எண்ண முடியாது. அதுக்கு தானே கதவு தாப்பால் போட்டு அந்த மாதிரியாக எண்ணுவா. அந்த மாதிரியாக தன்னுடைய அதனால இவளுக்கு முக்கியமா எது கூட அது மாடு கறக்குறது. இதுக்காக அசலார கூட்டம் என்னன்னா, மாடு கறக்குச்சு இவ்வளவு பால் கறக்குறதான்னு சொன்னா அடுத்த நாள்ல ஒண்ணுமே கறக்காது போடும். அதனால இதை இன்னொருத்தட்ட கொடுக்க மாட்டா. அந்த கறந்து எடுத்துட்டு ஒரு பாலையும் அசலாருக்கு காட்ட மாட்டா. அப்படின்னும். அதனால அந்த பசுக்கெல்லாம் இவாளே கறப்பாளாம். அது ஒரு பசுவா 2 பசுவா, கூட்டமான பசு. ஒரு கூட்டத்துல எத்தனை தெரியுமா,
அந்த காலேஜில் செக்ஷனில் நிறைய பிரிக்க முடியாது. நிறைய ஒரு கிளாஸுக்கு 80 பசங்க 90 பசங்க எத்தனை செக்ஷன் தெரியுமா? அந்த மாதிரி எத்தனையோ செக்ஷன். ஒரு செக்ஷன் எத்தனை 100 பசங்க, ஒரு செக்ஷன் அனைவரும் 50 பசங்க மேலே இருக்கக்கூடாது. இல்லை காலேஜாக இருந்தால் இன்னும் 30-20 தான். சாதாரண ஹைஸ்கூலாக இருந்தால் 40-50 மேல் இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் இவ்வளவு சரியாகவும் சொல்ல மாட்டா, அது பசங்க கிரகிக்கவும் கிடைக்காது. அந்த மாதிரி இங்கே எத்தனை கூட்டம்னா ஒரு கூட்டத்தில் நெய்வ கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. கற்றுக்கறவை கன்றுகளுடைய கூடிய கறவை எல்லாம் கறக்கிற பசு. கரை பசு ஒன்றுமே கிடையாது. கன்றுகளுடைய கூடிய பசுன்னு அர்த்தம். கன்ற போல் இருக்கிற பசு எத்தனை தடவை கண்ணு போட்டாலும் அது அப்பதான் தலையினாக போலவே இருக்குமா. அது சில கழவாளை பார்த்தா சுவாமிக்கு என்ன 40 வயசு இருக்குமா, 88 ஆகுதுன்னு வரும். அவர் 40 வயசு தான் மதிக்கலாம். அதே போல ஸ்திரீகளையும் ஒரு 5-6 குழந்தைல பெற்றிருந்தா கூட பார்த்தா அது தலைச்சம் பொண்ணோட கூட ஒரு அம்மா போயிட்டு இருந்தா. இது யாரு உனக்கு அக்காவா தங்கையான்னு விட்டா. அந்த பொண்ணை பார்த்து இந்த எங்க அம்மா என்ன ஒன்னதான் அம்மான்னு சொல்லாம போல் இருக்கேன். அந்த மாதிரி சில இடங்கள சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கண்ணுக்குட்டியோட கூட அந்த பசு இருக்குச்சே, இது கண்டியா அது கண்ணுக்குட்டியா நினைக்க முடியாது இருக்குமா. அப்படி அதாவது நித்திய சூழலை போல பெருமாள் பக்கத்து நித்திய சூழலா இருக்கா. இவா பெருமாளா அவா பெருமாள் சந்தேகப்படாம். பெருமாளுக்கு 25 வயசு, நித்திய சூழலுக்கு 20. தே சாத்தியா சந்தி தேவாக ஜனனி குணவபூர்வ வேஷவர்த்தஸ்வரூபி போகேர்வா நிர்விசேஷாக. அவன் எவ்வளவு பெரிய பீத்தாம்பரம் கொடுத்துருக்கா, அந்த பீத்தாம்பரம் இவ்வளவு கொடுத்துருக்கா. அவங்களும் சங்க சக்கரம் இருக்கு, இவங்களும் சங்க சக்கரம் இருக்கு. பட் திருமார்பை பார்த்தா தெரியும் இவா பெருமாளா அவா பெருமாள். அது தவிர திருமார்பில் அவங்களுக்கு லட்சுமி இருப்பா, இவாளுக்கு திருமார்பில் லட்சுமி இருக்க மாட்டா. அதையும் வச்சுட்டா என்ன அப்போ லட்சுமி ஒத்தி எத்தனை பேருக்கு லட்சுமி பத்தினியா இருக்க முடியும்? அவளுக்கு தோஷம் வந்துடும். அதில் லட்சுமி பெருமாளுக்கு மட்டும்தான். அவ நம்ம பரியாசம் பண்றா மத்வாள். எம்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப நெருங்கிய சாமியம் வருதுன்னா சர்வசாமியாபத்து லக்ஷ்மி பதிதா சியாத்துன்னு கேட்டாவ. லக்ஷ்மி பதித்தும் வரட்டுமேனு அதுக்கு லக்ஷ்மி பதிதா சியாத்துன்னு பதில். அந்த நித்தியசூரனும் லக்ஷ்மிக்கு பத்தியா இருந்து பெருமாளும் லக்ஷ்மிக்கு பத்தியா இருந்தா அவளுக்கும் லக்ஷ்மின்னு பேரு, அவளுக்கும் லக்ஷ்மி. ஒரு லக்ஷ்மி எத்தனை பேருக்கு பத்தினியா இருக்க முடியும்? இருந்தா என்ன ஆகும்? பாத்தித்தியம் வந்து சேர்ந்து. ஆனால் லக்ஷ்மி பத்தித்துவம் தவிர மற்றதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். அவன் எவ்வளவு அனுபவிக்கிறான் அந்த அனுபவம் உண்டு. போக மாத்த சாமி இல்லைங்காச்சு. ஆனா வயசு இல்ல இருக்குது. அந்த மாதிரியா அந்த பசுக்களுக்கும் கண்ணன் போய் இந்த கண்ணுக்குட்டி மத்தியத்தில் இருந்தான்னா யார் கண்ணுக்குட்டி யார் கண்ணனே தெரியாதான். அப்படி கண்ணுக்குட்டி போல கண்ணன் விளையாடுவான், கண்ணனை போல கண்ணுக்குட்டியும் விளையாடுவாங்க. துள்ளி துள்ளி குதிச்சதுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு அவனுக்கும் வித்தியாசமே தெரியாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரியா பசுக்கள். அதான் நேற்று சொன்ன சம்சக்தானிவ பாத்தும் ஔபனிஷத வியாகார மாத்தீரசான். அந்த கண்ணன் திருள் இருக்கிற தேனை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த பசுக்கள். அப்படிப்பட்ட கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து வத்ச மத்தியகதம் பாலும் சொல்லி கோர்னர். கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி பசுக்களுடைய கூட்டம். நம்முடைய தோஷத்தையும் எண்ண முடியாது, பெருமாளுடைய தோஷத்தையும் எண்ண முடியாது. ஏன் நம்முடைய தோஷத்தை கல்யாண குணங்களையும் எண்ண முடியாது, ரெண்டும் எண்ண முடியாது. இன்னொருத்தர் சொல்றா என்னுடைய தோஷத்தை எண்ண முடியாது, உன்னுடைய தோஷத்தை எண்ண முடியாது. என் தோஷத்துக்கு எல்லையே இல்லாதனால எண்ண முடியாது, அவன் தோஷம் இல்லாதனால பணத்தை எண்ணி என்னால முடியலன்னா என்னாலே முடியலன்னா ஏன்னா பணமே இல்லை என்றதுக்கு அவத்துல பணம் நிறைய இருக்கு. அந்த மாதிரியா சொல்ற. அந்த மாதிரி அவ்வளவு கல்யாண குணங்களை போல நிறைய பசு இருக்கான். கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து. ஒன்னா ரெண்டா எத்தனை பசுக்கள் தெரியும், எத்தனை பசு கூட்டம் இருக்குன்னு கூட தெரியாது. அவ்வளவு பசு சமுர்த்தி. அது சொல்ற கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. ஒத்தனை அத்தனை பசு கூட்டத்தையும் கறந்துருக்கான். அதுக்கு உதாரணம் சொல்ற. குழந்தை ஆடி நிறவு 500 பேர் சாப்பிட்டுட்டா. என் பெண் ஒத்தியே தெளிவு பண்ணான்னு சொல்லுவான். அப்ப எங்க ஆத்துக்காரன்னு சொல்லுவா, கிரஸ்தாலா இருக்கும் இல்லையா. ஒத்தியே இந்த 200 பேர் 500 பேர் சாப்பிட்டு வந்தா சாதாரண ஸ்திரீகள் ஒரு 10 பரிச்சாரம் வச்சிருவா. 4 பேர் சாப்பிட்டு 50 பரிச்சாரம் வைக்கிற வழக்கம் இந்த காலத்தில் அசக்தி. அத்தனை பேருக்கும் ஒத்தரே தெளிவு பண்ணா. தெளிவு மட்டுமா பக்ஷணம் அவள் தான் பண்ணா, காய் கரும்பு தான் அவள் தான் பண்ணா, சாதம் குழம்பு சாதம் எல்லாமே அவளே பண்ணா. பக்ஷணத்துன்னு ஒருத்தர், வடைக்கு அரைக்கிறதுன்னு ஒருத்தர், தோசை அரைக்கிறதுன்னு ஒருத்தர், அப்புறம் மாவு அரைக்கிறதுன்னு ஒருத்தர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அசிஸ்டன்ட் போடுவாள். அந்த மாதிரி இல்லை, எல்லா தலையும் ஒத்தியே பண்ணா போலேன்னு சொல்லணும். அது எடுக்கல இங்க. அதுக்கு உதாரணம் அநேக ருத்விகள் செய்ய கடவ சடங்கை ஒருவன் செய்வது போல. நான் 16 ருத்விகள் வேணும் யாகத்துக்கு. அது ஒத்தரே செய்தார் எப்படியோ அதுபோல இத்தனை பசு கூட்டணும் ஒத்தனை செய்தான். அதுல யாகத்தை பத்தி நமக்கு தெரியாது. யாகம் பண்ண நிறைய மனுஷ சமுத்தி வேணும், நிறைய விஷயம் தெரிஞ்சு வாழணும். அதுல ஒரு அநேக ருத்விகள்லாம் நமக்கு கூலி வாங்கிட்டு வேலை செய்வார். அப்படிப்பட்ட அநேக ருத்விகள் செய்ய கடவ யாகத்தை ஒருவன் செய்வது போல. இன்னொரு சுவாரஸ்யம், ஒரே பிராமணே 4 வேதத்தை அத்தியனம் பண்ணா போல. இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றதுல ஏன்
ஒருத்தனை 4 தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட வேதத்தை அத்தியானம் பண்ணிட்டு அப்புறம் மற்ற வேதத்தை அத்தியானம். ஒரு பிராமணனே சர்வ வேதத்தையும் அத்தியானம் பண்ணா போல. இன்னொரு உதாரணம், க்ஷத்திரன் ஒருவனே பருவம் நிர்மமும் யுத்தத்திலே நிலவனாம போல. ஒரே ஒரு க்ஷத்திரன் அபிமன்யு எடுத்துவோ கடைசியில் செத்து போட்டான். ஒத்தனை என்ன பண்ணா அத்தனை துரியோதன அத்தனை பேரையும் அடிச்சு கலங்க முடியா பண்ணிட்டான். ஒரே ஒரு சின்ன பையன். அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பையன் அத்தனை பசுக்களையும் கறந்தான். இன்னொரு உதாரணம் எல்லாருக்கும் புரியும். ஈஸ்வரன் ஒருவனே சர்வாத்மாக்களையும் நியமிப்பது போல கோட்டிக்கணக்கான ஜீவாத்மாக்களை பரமாத்மாவை நியமிக்கிறோம். நீ இந்த சரீரத்தில் போ, நீ அந்த சரீரத்தில் போ, உனக்கு நரகம், உனக்கு மோட்சம், உனக்கு சொர்க்கம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சாற்று பண்ணி அனுப்பிக்கிறோம் இல்லையா? அதில் சர்வேஸ்வரன் ஒருவனே சர்வாத்மாக்களையும் நியமிப்பது போல இந்த இந்த இடையன் ஒருவனே ஏன் பசுக்கள் அத்தனையும் கட்டி கலந்து மேய்க்கும். ஈஸ்வரன் ஒருவனுமே சர்வாத்மாக்களையும் நியமிப்பது போல அப்படி ஒருத்தனே அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து இது நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்றான். அப்புறம் நைமித்திகமான கர்மா வந்தா சரி, தினப்படி தலையும் நான் பண்ணி விடுறேன். விசேஷ நாள் வந்தா பரிச்சாரணிச்சுன்னு சொல்லக்கூடாது. விசேஷ நாள் தலையும் அவள் தான் பண்ணும். அதுபோல இவளுக்கு நைமித்திகமான கர்மானா யுத்தம். அந்த யுத்தத்தையும் அவள் பண்ண. சற்றார் திரளே சென்று செரிச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவரசம் பொற்குடைய சற்றார் திரளே. சற்றார் அழியே இல்லை. ஏன் பல்லுக்கு வந்தா பல்ல பிடிக்க கூடாது, நோவைத்தான் போகணும். வயத்து நோவு வந்தா வயத்தை போட்டுருவான், தலைவலி வந்தா தலை எடுக்கிறா, பல் நோவு வந்தா பல்ல பிடிக்க விட்றான் டாக்டர். அதே போல் தலைக்கு வச்சுன்னா என்ன, யாருமே தலையை எடுக்கிற. யுத்தம் வந்தா சத்ருவை கொல்லக்கூடாது, சாத்திரவத்தை கொல்லணும். சாத்திரம்னா பகைமையை கொல்லணும் தவிர பகைவனை கொல்லக்கூடாது. இது ஆண்டாள் சித்தாந்தம். யாரையும் அடிக்கக்கூடாது. தேள் வந்தா கொடுக்க நிற்கலாம், தேளை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சற்றார் திரளடைய சென்று செரிச்செய்யும். சற்றார் திரள் அழிய சென்று செரிச்செய்யும். சில பந்துக்கள் வந்தாலும் நாம் போய் விசாரிக்கணும். சில பேர் வந்தா உள்ள வந்தாவிட்டு விசாரிச்சலாமே இருக்கணும். பந்துக்கள் வந்தாள்னா அவ இருக்கிறதுக்கு போகணும். அதில் சில காரியங்களுக்கு வந்தாவிட்டு செய்யற காரியங்கள் சில தானே போய் செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் உண்டு. க்ஷத்திரனுக்கு என்ன தர்மம்னா சத்ரு இருக்கிறதுக்கு தானே போய் அடிக்கணும். அவளை சத்ருக்கள் வந்தாவிட்டு ஆத்துக்குள்ள பூந்தாவிட்டு திருடன் வந்து பூண்டாவிட்டு கேட்டேஜ் பீரோ திறந்தாவிட்டு அடிக்கணும் கூட. திருடன் வரான்னு தெரிஞ்சு அடுத்ததில் வரைச்சே போலீஸுக்கு முன்னாடி சொல்லி ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சென்று செரி செய்யும். எப்போ ஆனால் அவளை கொண்டு கூடாது. சற்றார் திரளழி, அவளுடைய சாமர்த்தியம் போக முடியாது கொள்ளும். சற்றார்னா சத்ருக்கள். அவளுடைய திரளழியை சென்று செரி செய்யும். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர். அந்த யுத்தம் பண்ற போது எந்த விதமான குற்றமும் கிடையாது. என்ன குற்றம்னா சின்னவாளை கொள்றது, அதர்மமாக கொள்றது, ஆயுதம் போட்டு போறவாளை கொள்றது, முதுகு காட்டி ஓடுறவாளை கொள்றது, இந்த மாதிரியான சட்டத்துக்கு விரோதமான காட்சி செய்ய. திருடன் கூட நியாயமா திருடணும், அநியாயமா தொடக்கூடாது. இருக்கிற புடையெல்லாம் அடுத்து போட்டா காத்தால இருந்தா புடவை அது அட்லீஸ்ட் ஒரு 2 புடையாவது வச்சுருக்கணும். ஏன் அதே போல அரிசி எல்லாம் கொள்ளையடிச்சா ஒரு வாரத்துக்கு வேண்டியதான் அரிசி பருப்பெல்லாம் வச்சுட்டு திருடணும். அப்புறம் திருடலாம், அடியோடு திருடாது சொல்றது சாஸ்திரம். அதுல பணம் வச்சிருந்தா ஒரு 1000 ரூபாய் வச்சா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் காலத்துல இருந்தோட திருடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அவன் எங்க போவா? அதுக்காக ஒரு வாரத்துக்கு வேண்டியதான பணமோ உணவோ வச்சுட்டு திருடுன்னு சொல்லு. அதாவது திருடுறதா இருந்தா அதுவும் யாரு தெரியுமா? அதுவும் அக்கிரமான ரீதியில் பணம் திருடினா அவள்கிட்ட சாஸ்திரம் சொல்லுது, எல்லாத்தையும் திருட சொல்லி சொல்லுது. அந்த மாதிரி அந்த இதுல சென்று செரி செய்யும். குற்றம் உண்டில்லாது அது போட்டோம். இவா தான் ரொம்ப பகவத் பக்தாலஜா இவள் சத்ரு உண்டான்னு கேட்டா இது ரொம்ப அழகான வியாக்கியானம். இவாளுக்கு சத்ரு கிடையாது. ஒரு பிரம்மச்சாரி பையன் எல்லாரும் ஸ்நேகிதாளா இருந்தா, கல்யாணம் ஆச்சு எல்லாரும் சத்ருவா போட்டா. ஏன்னா அந்த பொண்ணு வாயாடி பொண்ணு, அது ஊரெல்லாம் சண்டை. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ற அந்த பொண்ணை யார் வைகிறாளோ அதை இவனை வியாஜம். நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஸ்நேகிதாளா இருந்தாடி, நீ வந்தாவிட்டு எல்லாம் சத்ருவா போச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் ஒரு கொடுத்துன்னு ஒரு ஆத்துல கொடுத்துன்னு இருந்தா அக்கம் பக்கத்துல ஜோடிச்சிருந்தா அத்தனை பேரும் விவசாயம் என்ன பண்ணுவான், எங்க ஆத்துக்காரி கண்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு இவன் சப்போர்ட் தான் போய் ஆகணும், இல்லாட்டா இவனையும் விட்டு விடுவாள். அந்த சப்போர்ட். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நாம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடினா நாம் இந்த சுதந்திர ஆத்மாபிமானத்தோடு இருந்து பாருங்க. நானே ஈஸ்வரன் போது இவன் யாரோடையும் சண்டை போக மாட்டான். இப்ப பெருமாளை கல்யாணம் பண்ணாவிட்டு அதாவது பரமாத்மா தாசபுத்தன் என்ன வந்துட்டுனா பெருமாளை யாரார் வெய்கிறாளோ, பெருமாளை யாரார் துவேஷிக்கிறாளோ அதான் இவாளுக்கு சத்ரு. அது பெருமாள். அது இப்படி வச்சுக்கோங்க கல்யாணம். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு எல்லாரும் வேண்டி வாழ்ந்தா கல்யாணம் ஆகிட்டு பொண்ணுக்கு எல்லாரும் சத்ரு. ஏன்னா ஆத்துக்கார் துஷ்டர், அவர் வாயாதாயின்னு எல்லாரும் வெய்வார். அதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி போகணும். இது அக்கிரமானத்துல அவன் பெருமாள் வாய் மூட்டுருச்சு கூட. இப்படி உதாரணம் வச்சுக்கோங்க. ஆத்துக்காரி நல்லவள் தான், நல்ல பொண்ணா இருந்தாலும் சில பேர் ஏமாத்தி அந்த பொண்ணை வெய்கிறா. அப்போ இவன் அது பறிஞ்சுட்டு போறான். இந்த பொண்ணை இதை வச்சுதான் இந்த உதாரணம் சரியா போடும். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், வாயாடி பொண்ணு இல்லை. ஏழையா இருந்தாலும் சாதுவா இருந்தாலும் எல்லாரும் ஏமாத்தோட இல்லையா, பருப்பு வாயிட்டு போய் கொடுக்க மாட்டேன்வா, பருப்பு வாயிட்டு போய் கொடுக்க மாட்டேன் இவங்கிட்ட சொல்லுவோம். அப்போ அவங்ககிட்ட இவன் சண்டைக்கு போவோம். நீ ஏண்டி இப்படி ஆசைட்டு தரமா கொடுத்துட்டாரு, நான் சண்டைக்கு போக வேண்டியிருக்கேன், நான் போய் பருப்பு வாங்கிட்டு ஓய் நான் உங்ககிட்ட வாங்கல உங்க ஆத்து அவளை அனுப்புனா
அவளுக்கு சண்டை போட தெரியாது, அதுக்காக நான் வந்தேனுவோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு யார் யார் துவேஷிகளோ அவள்லாம் தான் பாகவதாளுக்கு துவேஷிகள். அதே போல அவன் என்ன பண்றான், எனக்குன்னு நமே பார்த்தாஸ்தி, அது நமே துவேஷ்டோஸ்தி ந பிரியான்னு, எனக்கு பிரியனும் கிடையாது வேண்டியவனும் கிடையாது அப்படின்னு சொன்னான், துவேஷம் கிடையாது. ஆனா பாகவதால யார் யார் படிக்கிறாளோ அவள்லாம் பெருமாளுக்கு துவேஷம். அந்த மாதிரி ராமாயணத்தை ரொம்ப அழகா எடுக்கிறா. சிலது இன்னைக்கு சொல்றேன், சிலது நாளைக்கு சொல்றேன். அதை சொல்லிச்சு விபீஷணாழ்வான் வரான். விபீஷணாழ்வான் வருவான் சேர்த்துக்கலாமா கூடாதுன்ற அந்த அங்கதான் இருக்கானே, அவன் சத்ருக்கு பக்கத்துலேயே வந்து அவன் சேர்த்துக்கொள்ள கூடாதுன்னா. சத்ரு யாரு? சத்ருவை நாசம் செய்யும் சர்வேஸ்வரர். அது கண்டு ஒருத்தது. சத்ருவை நாசம் செய்யணும். சத்ரு யாரு? இந்த சும்மனே சத்ரு. யாருக்கு? கற்று எழுதுறவருக்கு. சூரதம் சர்வபூதானாம் சொல்ற பெருமாளை சத்ருன்னு ஒருத்தன் எழுதினா இது என்ன பண்ற? அந்த பத்திரிகை பார்க்காம இருக்கிறது தெரிவது. எழுதினானே நான் வருத்த சொல்லக்கூடாது, வாங்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. நிருசிம்மனை போய் சத்ருவை இந்த சரபமூர்த்தி சம்பாரம் பண்ணிருக்கான். அது நம்முடைய சத்ருலாம் போக்குன்னு அது உதாரணம். சத்ருவை வென்ற சர்வேஸ்வரர் எழுத தோன்றதே. நம்ம பெருமாள் விஷயத்தை நான் வெயில இப்போ திருப்பி சர்வ பிரசித்தமான ஒரு விஷயத்தை இப்படி வெக்கமெல்லாம் எழுதலாம். லட்சக்கணக்காக அந்த பத்திரிகை விற்பனை நாம தான் வாங்குறோம். ஏன் இந்த மாதிரியா எழுதுறா? சுஹூர்தம் சர்வபூதானம், சர்வபூத சுஹூர்த்தவன். யாருக்கும் அவன் சத்ருவன்னு, அப்படிப்பட்டவனை சத்ரு நினைக்கும் போது அவனுடைய பாப்பம் தான் காரணமே தவிர அதுக்கு நாம் அனுசோகப்பட வேண்டிய. அவன் அப்படிதான் எழுதுவார், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நாம போய் ஏன் எழுதலாம் சொல்றது? நம்மளால முடிஞ்சா ஒரு பத்திரிகை வாங்காமல் இருக்கோம். நான் சொன்னாலும் அந்த பத்திரிகை இன்னும் 10 பேர் வாங்குவார். என்ன இருக்குன்னு பார்த்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும். இந்த மாதிரி அது சொல்றேன். சத்ரோஸ்தகாஷாத் சம்பிராப்தா சர்வதா பத்தியேபிஹி. சத்ரு யார்? ராவணன். இவன் அப்பாவுக்கு ரொம்ப டேரஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் அங்கதன் தாப்பன வாலிக்கு ரொம்ப வேண்டியவன். அப்பாவுக்கு வேண்டியப்போ சத்ருன்னு சொல்றான் அங்கதன். சத்ரு அடிச்சான், அங்கதன் அடிச்சானா ராவணன்? இல்ல அங்கதனுடைய பெண்டாட்டி தூக்கின்னு போட்டானா? இல்ல அங்கதன் சொத்தை அபரிச்சு போட்டானா? எனக்கு ராமன் கேட்டார், என்னடா சத்ருன்னு ராவணன் சொல்றே? எனக்கு அவனுக்கு தானே எனிமிட்டி இருக்கு. எனிமிட்டி தானே எனக்கு அவனுக்கு தான் துவேஷம் இருக்கு, பகைமை இருக்கு. உனக்கு அவனுக்கும் ஒண்ணு இல்ல, ஏன்டா அவனை போய் சத்ருன்னு சொல்றேன்னு கேட்டார். அது அவன் சொல்றான், எனக்குன்னு என்ன இருக்கு? எல்லாம் ராமனுக்கு தான். உம்முடைய பத்திரி அபரிச்சுன்னு போனா பெரிய எனக்கு இத்த காலம் துரோகம் வேற என்ன? உமக்கு வர கஷ்டம் என்ன சேர்ந்து தானே. ஆனா உம்முடைய பத்திரி அபரிச்சு உமக்கு சத்ருவா இருந்தா எனக்கு சொன்னா, அதெல்லாம் நான் சொன்னேன்னா சத்ரோ சகாசா சம்பிராப்தான். இது பக்தாவுடைய வார்த்தையாச்சா. கிருஷ்ணாவதாரத்தில் பாருங்க, இங்கேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போனான். அவன் என்ன நினைச்சிருந்தான், கிருஷ்ணன் வந்தா அங்கே வேற சாப்பிடுறதே இடமே கிடையாது, நம்ம தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பக்ஷன்லாம் பண்ணி நிறைய சாத்தை போட்டு சிலவங்க வந்தால் மயக்க 2 காஃபி 2 டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துறா சரி, மொத்தம் இவன் பக்ஷமாக சொல்லிட்டு போடுவான். அந்த மாதிரி நிறைய சாப்பாடு போட்டு அவனை ஆவர்ஜனம் பண்ணலாம், வசீகாரம் பண்ணலாம் நினச்சிருந்தான். அங்கேருந்து வரைச்ச வெத்தலையே போட மாட்டான் கிருஷ்ணன், மகா சோம்பேறி. அந்த வெத்தலை போட்டு ஏப்பம் விட்டுன்னு வரான். என்ன கடா ஷாட்டாச்சானா? ஆஹா ஷாட்டாச்சானா, எங்கடா தந்தேன்னு கேட்டான். அதுக்கு விதுர்நாத்லேனா. சரி உனக்கு பக்கமா இல்லையடா? விதுர் 4வது ஜாதியில பிறந்தவர். இங்க சாப்பிடுறது மனுஷால இல்லை. பீஷ்மாச்சார் இருக்கா, துரோணாச்சார் இருக்கா, அவாத்துல சாப்பிடலாம். எல்லாருக்கும் தாத்தா பீஷ்மாச்சார் அங்கே சாப்பிடலாம், இல்ல பிராமண ஸ்டேட்டர் துரோணாச்சார் அவளை சாப்பிடலாம், இல்ல எங்காத்துக்கு வரலாம். எனக்கும் உனக்கும் எந்த தோஷம் இல்லடா. பீஷ்ம துரோணாவதிக்கிரமே மாஞ்செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரே காட்ச பிரஷ்ல போஜன். 4வது ஜாத்தியில பிறந்தா அவர் வீட்டுல போய் சாட்டியடா, உனக்கு பக்கமா இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, அவர் 4வது வருடத்தை சேர்ந்தவராச்சுன்னு அத்தை மறுக்கல. 4வது ஜாத்தியை சேர்ந்தது தான், உங்க ஆத்து சாப்பிட்டு அங்க சாப்பிடலாம். ஏன்னா எனக்கு கண்ட்ரோலா பண்ணான். அதை அவரே சொல்றான், கிமர்த்தம் புண்டரீ காட்சன்னு. அந்த ஆத்து சாப்பிடலாம், அந்த ஆத்து சாத்து சாப்பிடலாம்னு கூட்ட இல்லையா? சாப்பிடலாம்டா. என்னை எப்படி கூட்டினி? கண்ணான கூட்ட புண்டரீ காட்சான்னு சொன்னாரியா? என் கண் பார்வைப்பட்டதுன்னா அது பரிசுத்தமாயிடுது. அதில் யார் கொடுத்தான்னு? அதோட ஒன்னாத்துல ஏன் சாப்பிடலன்னுட்டா, துஷதன்னம் நபோக்தையும் துஷந்தம் நைவ போஜேத். சத்ரு வீட்டில் சாப்பிடக்கூடாது, சத்ருவையும் தம் வீட்டில் சாப்பிட்டு அழைக்கக்கூடாது. சத்ரு வீட்டில் சாப்பிட்டா விஷங்கள் போட்டுருவான். நம்ம வீட்டில் அடிச்சாங்கன்னா அவனே விஷப்படியை கொண்டு போட்டு என்னை கொடத்து பார்த்தான்னு பேப்பர்ல வந்துடும். கடைசியாக என்ன அரசு பண்ணுவா? சத்ரு வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது, சத்ருவையும் நம்ம வீட்டு சாப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு துரியோதன் கேட்டான், எனக்கும் உனக்கும் என்னடா சத்ரு சாத்திரம் இருக்குன்னு. பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக. நீ பாண்டவாள் 5 பிராண, பாண்டவாள் 5 பிராண், அந்த பாண்டவாள் 5 பேர் 5 பிராணு சமம். நான் ஒன்னடிக்கல உன் பிராணம் தான் அடிக்கிறேன்னு சொன்னேன். பிராண துவேஷிக்கிறவாள் தானே எனக்கு துவேஷிகள். அப்படின்னு பாண்டவ துவேஷில தன் துவேஷம் நினைக்கிறான் பரமாத்மா, பரமாத்மா துவேஷில் தன் துவேஷம் நினைக்கிறா பக்தர்கள். அப்படிப்பட்டவன சற்றார் திரளடிய சென்று செறி செய்யும், குற்றம் இல்லாத சென்று செறி செய்யும். அவ அங்க போய் தனுர்வேதம் சேஷ்டா அபியாத்தா பிரகர்த்தாச்சு சேனானே விசாரதா. போய் சண்டை போகணும், போய் மாட்டிக்கூடாது. அப்படி போய் மாட்டிக்கிறதா
இருந்துருது. அபியாத்தா பிரஹர்த்தாச்சு, சென்று செரிச்சு எதிரில் வந்த பிறகு சென்று செரிச்சையும் என்ன குற்றம் ஒன்றில்லாத எதிர்கள் எடுத்து வரவு பார்த்திருக்கும் குற்றமில்லாதவர்கள். என்ன குற்றம்னா சத்ருக்கள் வந்தாவிட்டு அடிக்கலாமேன்னு அந்த குற்றம் இல்லாதவர்கள். அவன் வரத்துக்கு முன்னாடி கையில் ஆயுதம் போட்டவர்களை எதிர்க்கும் குற்றம் இல்லை, ஆயுதத்தை கீழே போட்டவர்கள் நாங்கள் அடிக்க மாட்டோம். அழிய செய்யா நின்றார்கள் என்று கிருஷ்ணனிடம் முறையிட்டால் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பர் போலும் என்று அவன் சொல்லும்படி பிறந்தவர்கள் ஒரு குற்றம் இல்லாதவர்கள். சத்ருக்களை அடிச்சா, ஐயோ இவ்வளோ அக்கிரமண்டா சத்ருக்களை போய் அடிச்சான்னு பெருமாள்கிட்ட சொன்னா சரி, ரொம்ப நன்னா செய்தான்னு சொல்லுவான் பெருமாள். சில பேர் அபிமானிகளா இருக்கல, அவ தப்பு பண்ணான்னு அவ மேல் அதிகாரத்தில் சொன்னா அவ தப்பே பண்ண மாட்டாளே. இஞ்சிமோட்டேஷங்கர் அபிமானம் நம்ம கிட்ட வச்சாச்சுன்னா அவன் தப்பு பண்ண ஐயோ கடத்தை போட்டு உடைச்சுட்டான் அப்படின்னா அப்படியே நானே போட்டு அது ரொம்ப அழுக்கடிச்சு போச்சு, பழசா போச்சு, நானே போட்டு உடைக்கணும்னு நினைச்சேன், நல்லா தானே செய்யான் அப்படின்னு தப்பு எடுத்துனா வேண்டி வேலை. ஐசிங்கருக்கு அப்படி அபிமான பாத்திரால இருந்தால் அதில் நானும் ஒத்தன். யாராவது எங்கள் பேர் தப்பு சொன்னா கூட அது ஐசிங்கர் அது தப்பா அவன் செய்ய மாட்டானே அப்படின்னு சாய்க்கிறோம். அந்த மாதிரியா கிருஷ்ணனுடைய அபிமானம், அந்த அபிமானத்தை பெற்றவர்கள் நாங்கள் என்றதா பல்வேறு வியாக்கியானம்டா. குற்றம் ஒன்று இல்லாத கோவரசம் பொற்குடியே ஜனகானாம் குலைய கீர்த்தியும் ஆகரிஷ்டி மேசுதானே. அப்படி அந்த வம்சத்தை பொறுத்த பொற்குடி போடுங்க அர்த்தம் புரிஞ்சா இல்லையா? உங்க வம்சமே வசந்த வம்சம், நித்திய கர்மாவையும் நைமித்திய கர்மாவையும் விடாத அனுஷ்டிக்கிறவா. கற்றுக்கரவை கணங்கள் பலகர்ந்து செற்றார் திரளடி சென்று செரிச்சையும் குற்றம் ஒன்றில்லாத கோவரசம் பொற்குடியே. இது சமுதாய சோபை. அப்படி வடவடன் ஒளியா ஏற்படும். புற்றரவல்கள் புனமையிலே இது அப்புறம் அவள் ஸ்திரீயுடைய அவயவங்கள்லாம் பற்றி வர்ணிக்கிறார்கள். இங்கெல்லாம் அழிங்கிற காலக்ஷேபம் சாகிச்ச இப்போதான் ஞாபகம் இருக்கு. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 68ன்னா ஆமாம் 58 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு 52 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாதி. இந்த இடம்லாம் வரைச்சு அழிங்க ரொம்ப அழகாக சாகிக்கிறோம். பகவத் விஷயம் வரைச்ச கொஞ்சம் சிங்கார விஷயம், இஞ்சி மூட்டை விஷயங்கள் தேவன விஷயங்கள் 2 பேரும் எழுதுறது பகவத் விஷய காலக்ஷேபம் நடந்தது. அப்போது தேவன விஷயங்களுக்கு 50, 51, 51, 52 திருநக்ஷரம். இந்த சிங்கார விஷயங்கள் வந்தால் தேவன விஷயங்களுக்கு சங்கோச்சம் சாட்சியாது. இங்கேயே சாட்சியாகட்டம்னு 2 பேரும் ஒரே மோடையில் எழுதிருப்பா. பெரிய சிங்கரும் இஞ்சி மூட்டை ஐசிங்கரும் தேவன ஐசிங்கரும் ஒரே மோடையில் எழுதிருப்பா. காலக்ஷேபம் நடக்கும். முதல்ல 6 மணி ஐசிங்கர் சாய்ப்பார், அப்புறம் சின்ன ஐசிங்கரை இங்கேயே ஆகட்டும் சாய்ப்பா. உடனே அவங்க விட்ட இடத்துல நாங்கள் பிடிச்சினா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆள வந்தாரும் பாஷிகாரத்தையோ சேர்த்து சேவிச்சுவா கிடையாது. அந்த சேர்த்துல எல்லாரும் அந்த குறையை தீர்த்துனோம். அப்போது இந்த பகவத் விஷயம் வச்சு அந்த சிங்கார விஷயங்கள் வந்ததுன்னா இங்கேயே ஆகட்டும்னு சாதிச்சிடும். ஐசிங்கருக்கு வயசு கொஞ்சம் திருநக்ஷத்திரம் பெரியவராக இருக்கிறதுனால அங்கே சொன்னால் அது அழகாக இருக்கும். சின்னவா சொன்னால்னா நன்னா இருக்கு இல்லையா? எங்கள் முக்கூர் ஐசிங்கர் சிங்கார விஷயம் சொன்னால் நன்னா இருக்கு, எல்லாரும் சிரிச்சுன்னு கேட்டுருப்பா. நான் சொன்னால் நன்னா இருக்கும், அது நன்னா இருக்குது. அதுக்காக அவள் அந்த வயசுக்கு தான் சொல்லணும். அதனால் அங்கே ஐசிங்கர் சாய்ப்பார். இந்த இடம்லாம் வரைச்சி ரொம்ப அழகாக ஐசிங்கர் சாய்ப்பார் இருக்கும். புற்றரவல்கள் பூனமையிலே போதராய். அதனால் அவை வங்காடி சோபையை பற்றி வர்ணிக்கிறார். இதுதான் நான் சொல்ல முடியும். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. அதாவது நீங்கள் வந்தது பூர்வமாக எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டா. உன்னை ஒழிய நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. நின் முற்றம் புகுந்து நாமெல்லாம் பெருமாள் அரங்கன் கோயில் திருமெற்றும் சேரிசை தொண்டர் செடும் சேவடி அப்படின்னு எல்லாரும் ரங்கநாதன் சன்னிதானத்தில் போய் அந்த கோவில்ல அந்த வாசல் நிற்பா முற்றத்தில். அப்படிப்பட்ட ரங்கநாதனே கிருஷ்ண அவதாரம்னு ஒன் வாசல் முத்தல்ல வந்து நிற்கிறான். அது நின்முற்றம் புகுந்து. இந்த முற்றத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, ஒரு திரிபாதி பூத்தியிலும் இடமுடத்தான் இதுக்கு வைகுண்ட லோகத்துக்கான ஒன் வாசல் முற்றம் ரொம்ப பெருசா இருக்கு. எந்த எம்பெருமாண்டி வாசல்ல எல்லாரும் படுகாடு கிடப்பாலோ அந்த எம்பெருமான் ஒன் வாசல்ல வந்து படுகாடு கிடக்கிறான். அப்படி எம்பெருமான் வந்து நிற்கிறதான ஒன் முற்றம். அந்த முற்றத்தில் வந்து நிற்கிறோம். நீ எழுந்திருந்த எல்லாத்துக்கும் ஒரு பாசனம் எடுக்கிறா வேக்கன்ல. இந்த கிருஷ்ணன், இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு சொன்னோம் இல்லையோ, இந்த பொண்ணு தன் முகத்தை விழித்து ஒரு வார்த்தை சொன்னாதான் கிருஷ்ணன் சாப்பிடுவான். அதனால அந்த பொண்ணு வாசல போகுது. அந்த பொண்ணுக்கு என்னன்னா கர்வம். கண்ணன் வந்து நம்ம கிட்ட இருக்கிறான், தொங்கட்டம் தொங்கட்டம் அப்படின்னு நிப்பழுவள். அப்போ பெருமாள் இந்த பொண்ணை வசீகாரம் பண்ணி தான் தன்னை எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கலாமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணி நிற்பான். அலங்காரம் பண்ணிக்க அவளுக்கு கோபம். கிட்ட நிற்காதே போன்னு. சுற்றும் குடல் தாழ சுரியை அணைத்து மற்றும் பல மாமணி பொன் கொண்டணிந்து முற்றம் புகுந்து முருவில் செய்து நிற்றீர். எற்றுக்கிது என்னிது என்னிது என்னும் அந்த திருமங்கி ஆழ்வார் பேசினால்னா வடுக்கு வடுக்குன்னு பேசுவார். பரகால நாய்க்கு ஏன் பாக்ஷனி பர எற்றுக்குது இதுவன் 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 பற்று போம் நிற்கிற எதுக்கா நிற்கிற எதுக்காரு அப்படி வரட்டுள்ள அவள். இவன் சுற்றும் குடல் தாழ. அவளுக்கு கூந்தல் அழகு ரொம்ப அற்புதமா இருக்கும் பரகால நாய்க்கு. திருமங்கி ஆழ்வார் அர்ச்சையிலே அந்த திருவாரில் போய் சேவிச்சா மணவாள் மகள் அந்த திருமேனி பற்றி ஒரு சூர்ணிகை பண்ணிருக்காரு. அது எனக்கு மட்டும் இல்லை, அந்த சூர்ணிகை ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருமங்கி ஆழ்வார் ஆழ்வாருக்குள்ள ரொம்ப
மங்கையர்கோள்னு சொன்னார் இல்லையோ, ஸ்திரீகள்லாம் பார்த்தா மன்மதன் அந்த திருமங்கையாளர் ஆசை தானே சொல்லி, நான் பெண்களெல்லாம் மன்மதனை போல் இருக்கேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட பக்கத்துல குமுதவல்லி நாச்சியார், அவள் கூட அந்த அவளுடைய அழகில் ஈடுபட்டிருக்கார். இந்த திருமங்கையாளர் குமுதவல்லி ஆசைப்படணும், அவள் அழகு எப்படி இருக்கணும். ஆனா அந்த குமுதவல்லி தாயார் கையில கல்யாணம் பண்ணாரோ உடனே பகவத் பக்தரா மாறிவிட்டார். அவரை பகவத் பக்தரா ஆக்கிறதுக்காக தான் அந்த பெண்மணி வந்தா. அப்படி வச்ச பெருமாள் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணுக்கு கூந்தல் ரொம்ப அழகா இருக்கும், உன் கூந்தலை காட்டிலும் என் கூந்தல் குறைச்சில்லைன்னு இவன் தலையெல்லாம் பின்னிக்காத அப்படியே முகத்தெல்லாம் மறைக்க முடியாது. அந்த ரெண்டு பேர்ல அந்த சில அது என்ன சொல்றது, தலையெல்லாம் விரிச்சுட்டு வரதில்ல, அதுக்கு இன்னமும் பேராச்சு, அதுக்கு சில ஜாதி ஏதோ வெளிநாட்டில் வர்ற தலையெல்லாம் விரிச்சுன்னு வரும், ஹிப்பி ஹிப்பி, அந்த ஹிப்பி மாதிரியா சுற்றும் குடல் தாழ அப்படி அந்த கூந்தெல்லாம் விரிச்சு போட்டுன்னு வருவான். ஏன்னா இந்த ஆழல் ஈடுபட்டு இந்த பொண்ணு தங்கிட்ட முத்தம் கொடுக்கணும். அவள் திரும்பியே பார்க்கல. அப்புறம் சுரிகின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை கையில இருந்து அடைச்சு நிற்கிறான். அதுக்கும் லட்சியம் இல்லை. சரி சொல்லி தலையை நல்லா வாரி முடிஞ்சுட்டு ஹாரங்களாம் மற்றும் பல மாமணி பொன் கொண்டு அணிந்து அப்புறம் ஆத்துக்கு போய் நன்னா தலையை, ஏன்னா தலையை விரிச்சு போட்டுனா அவள் லட்சியம் இல்லையா, இது பிடிக்கலையோ இன்னும் நன்னா குடுமையோட வரும்னு போனான். நல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணு பதக்கங்கள்லாம் சாத்திட்டு பல மாமணி பொன் கொண்டு அணிந்து வந்து நின்றான். வாசல் இருந்தா லட்சியம் இல்லை. முற்றம் புகுந்து இந்த பொண்ணுடைய கதவை வாசல் தவிர உள்ள போய் நிற்கிறான். முறுவல் செய்து அங்க போய் சிரிப்பு, அசட்டு சிரிப்பு. அந்த பசங்களை சில பார்த்தா அசட்டு சிரிக்கீங்களோ அந்த மாதிரி அந்த பரகால் நாய்க்கு பார்த்து ஆசைட்டு எரிச்சல் வந்து இவள் எதிர்பார்த்த அன்னைக்கு வரலவன் இப்போ வந்து நிற்கிறான். பார்த்தா அவள் முறுவல் செய்து நின்றீர், என்ன என்னெல்லாம் என்னை ஏமாத்தா பார்க்கிறா, இந்த அழகுக்கு நான் மசிய மாட்டேன், உன் கூந்தல் அழகுக்கு நான் மசிய மாட்டேன், அந்த ஆயுத வச்சு அடைஞ்சது நான் மசிய மாட்டேன், ஆபரணத்தோடு வந்தாலும் நான் மசிய மாட்டேன், எற்றுக்கு இது என் இது என் இது என்னன்னு விரட்டினான். அப்படி அப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரியாக அந்த முற்றம் புகுந்து அப்படி எம்பெருமான் வந்து நிற்கிறதான முற்றம். இந்த முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட என்ன பண்ணும்னார், மேகஷாமலான எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடணும் ஓடிவார். புனமையிலே போதராய் புற்றவர்கள் புனமையிலே போதராய். இதுக்கு முன்னாடி புனமையில்னு சொன்னான். புனல்னா புனல்னா நிலத்துக்கு பேரு. தன் நிலத்தில் இருக்கிற மயிலை போல, அதாவது புதுசா சின்ன பசங்களா இருந்தா பிறந்தாத்துல இருந்தா பயம் இல்லாம துள்ளி விளையாடுவா மான் போல. அதே பொண்ணே கல்யாணத்துக்கு பண்ணி புக்காத்து காட்சி போட்டா அந்த விளையாட்டு சிரிப்பு விரிப்பெல்லாம் அடங்கி விடும். அந்த பழைய காலத்துல சொல்றேன். அங்க போன வார்த்தை கிட்ட ஒண்ணுமே இப்படி விளையாடுந்த பொண்ணா அங்க பொண்ணா அங்க இருக்குன்னு சொல்லுவா. இங்க வந்து மான் குட்டி போல துள்ளி ஏன் மாமி வந்தங்களா போங்களா சுறுசுறுப்பா வர சொல்லும். அங்க போனா பயந்து இருக்கும். அது தன்னிலத்தில் மயில் போல, அந்த சுயமான ஒரு நிலத்துல மயில் இருந்ததுன்னா அது தோயை விரிச்சு நல்லா ஆடும். அந்த அழகு அங்கதான் போறான். அது எக்ஸிபிட்ல பிடிச்சி வச்சுட்டா சரி, அது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அது நிலத்துல இருக்க முடியாது மயிலை போல. அந்த மாதிரி இந்த அழக பாரத்தோடு இருக்கு. பார்த்தா போன மயிலேன்னு கூட்ட, அந்த மயிலேன்னு கூட்ட தகுந்தாப்புல பேர் பாடத்துக்கு முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி வந்து என்ன பண்ணுட்டா முகில் வண்ணனுடைய பேர் பாடலான்னு கூப்பிடுற. மேகஷாமலான எம்பெருமானுடைய பேர்னு சொல்ல. இந்த மயிலுக்கு மேகத்தை கண்டா ரொம்ப ஒரு பிரீத்தி உண்டு. அதனால அந்த மேகத்தை பார்த்தா சந்தோஷம் தோகையை விரிச்சு ஆடுவான். அதனால உனக்கு பிடித்த பகவான் நாங்க பாட போறோம், நீங்க வாங்கோ. முகில்வன் பெயர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். நாங்கள்லாம் இவ்வளவு பேர் வந்து அனுபவிச்சு நீ தனியாக எதுக்காக பெருமாள் அனுபவிக்கணும்? எதுக்காக நீ உறங்குகிறாய்? நீ முழிச்சுட்டியானா பெருமாளை சேர்த்து விடுறதுக்கு நாங்க வேணும், பெருமாளுக்கு உனக்கு சண்டை வந்தா சேர்த்து விடுறதுக்கு நாங்க வேணும், இப்ப தனியா அனுபவித்து நாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற. அதனால அந்த பெண்ணை இந்த போன மயிலே அப்படின்னு கூட்டத்தை இருந்தாப்புறம் முகில்வன் பெயர் பாட. அதனால கவிகளுக்கெல்லாம் அந்த பிராணிகளுடையும் மற்ற ஸ்தாவரங்களுடையும் இயல்பெல்லாம் நல்லா தெரிஞ்சிடணும். அப்பதான் அந்த காப்பியம் நல்லா இருக்கும். அதனால மயிலுக்கும் அந்த மேகத்துக்கும் ரொம்ப நெருங்கின ஒற்றுமை உண்டு, உறவெல்லாம் உண்டு, புரிஞ்சு அந்த மாதிரி சொல்றேன். இதனுடைய விசேஷார்த்தம் நாளைக்கு சொல்றேன். இங்க ஒரு சுவாரஸ்யமான விசேஷம். ஹம்ச சந்தேசத்துல சுவாமி தேசியம் என்ன பண்றார், ஹம்சத்தை தூது அனுப்பிக்கிறார். இந்த மாதிரி திருவேங்கடத்து போய் பெருமாளை சேவிச்சிருவோம், காஞ்சிபுரத்து போய் பெருமாளை சேவிச்சிருவோம், அப்புறம் ரங்கநாதன் சேவிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க போச்சு காஞ்சிபுரத்துக்கு போச்சு. அங்க ஒரு சின்ன அட்வைஸ். அங்கேருந்து போவ எம்பெருமான் மூலவர் தேவாதிராஜன் வருதன் நிற்பான். அவனை பார்த்த உடனே மேகம்னு நினைச்சு நீ பயந்து கூடாது. இங்க மேகம்னு சொல்லிட்டாலே அவளுக்கு சந்தோஷம் வரும்னு கூப்பிடுற. அங்க ஹம்சத்தை தூது அனுப்பியல. மயிலுக்கும் மேகத்துக்கும் நெருங்கின உறவு உண்டு. ஹம்சத்துக்கு மேகத்தை கண்டா பிடிக்காது. ஆளை இங்க ஆண்டாள் மயிலுக்கும் மேகத்துக்கும் உள்ள ஒரு உறவை புரிஞ்சுட்டு நீ போன மயிலா இருப்பதனால முகில்வனுடைய பேர் பாடத்த வான்னு கூப்பிடுற. அதனுடைய சுபாவம் தெரிஞ்சது. அங்க சுவாமி என்ன பண்ற, அந்த ஹம்சத்தை பார்த்து சொல்லிச்சு,
இந்த ஹம்சத்துக்கு மேகத்துக்குண்டா இங்கே மழை பெஞ்சு உலகம்லாம் ஷேராப்படும், நம்மளால் நடக்க முடியாது, மானசரோவருக்கு போக முடியாதுமே. மேகத்தை கண்டா அதுக்கு பெரிய அலர்ஜி. அப்போ சுவாமி சாய்க்கிறார், அங்கே நிற்கிறது மேகம், அந்த மேகத்தை பார்த்து நீ பயப்படாதே. ஆனால் உனக்கு பயத்தை கொடுக்குற மேகத்தை போல இல்லை, இது வசந்த மேகம். லக்ஷ்மி வித்யுல் லலிதவபுடம் தத்ர காருண்ய பூரம். அங்கே ஜலம் இராது, அந்த மேகத்தில் தயை தான் இருக்கும். காருண்யம்னு தயக்கு பேர். அந்த தயாயிர தீர்த்தம் நனைஞ்சிருக்கும் அந்த மேகத்தில். ஆனா அந்த மேகத்துல மின்னல்லாம் உண்டு இல்லையோ, அந்த மேகத்துல என்ன மின்னல்னா லக்ஷ்மி வித்யுல் லலிதம், லக்ஷ்மி ஆகிற ஒரு மின்னல். ஹிரண்யவர்ணாம், அந்த கண்ணங்கரே இருக்க திருமையில அந்த மின்னல் கொடி போல பிராட்டி எழுப்பள். லக்ஷ்மி வித்யுல் லலிதவபுடம் தத்ர காருண்ய பூரம் மாபீஷிஸ்துவம் மரத்தக சிலா மேச்சகம் வீக்ஷ மேகம். அப்படிப்பட்ட மேகத்தை பார்த்து நீ பயப்படாதே, மாபீஷி பயப்படாதே. ஏன்னா இந்த மேகத்தை உங்க பெரியவாள்லாம் ஆராதிச்சிருக்கா. ஹம்ச மத்ய ஹைகிரி ரூபேன எம்பெருமான் அவதாரம் பண்றோம் இல்லையோ, பெருமாள் முதல்ல அவதாரம் பண்ணது ஹம்சா அவதாரம் தான். பரமஹம்சலாம் சுத்தேர் நித்தியம் பரிச்சித பதா துவாதிருஷேர் தேவஹம்சை, தேவஸ்ரேஷ்டாலும் அங்க அந்த பெருமாள் ஆராதிக்கிறாள். தேவத ஹம்சால்னா பரமஹம்சால்னா வசந்தவாள் சன்னியாசிகளை ஹம்சன் பரமஹம்சன் அதிரசன் மகாரசன் சொல்றாப்புல. ஹம்சாள் பரமதசா, பரமஹம்சாள் குட்டீச்சிகாள். நாங்கெல்லாம் பரமஹம்சால சேர்ந்துவா. குட்டீச்சிகாள்னா அவ சாதாரண சன்னியாசிகள். லக்ஷ்மி வித்யுல் லலிதவபுஷம் தத்ர காருண்ய பூரம் மாபீஷிஸ்துவம் மரத்தக சிலா மேச்சகம் வீக்ஷ மேகம் சுத்தேர் நித்தியம் பரிச்சித பதா துவாதிருஷேர் தேவஹம்சை. ஒன்ன போற தேவஸ்ரேஷ்டாலும் அங்க அதில் உங்க அந்த பெருமாள் உங்க வம்சத்திலே முதல்ல பிறந்திருக்கான். அங்க உங்க வம்சத்துல பிறந்தவன் தான் முதல்ல பரமாத்மா எடுத்தான் அவதான் ஹம்சாவதாரம். ஆல ஹம்சி பூதா சகலு பகவான் அன்பவாய அக்ரஜன்மா. உங்க வம்சத்துல முதல்ல பிறந்த புருஷனா இருந்தாலும் பரமாத்மா, அவனுக்கு நீ பயப்படாத, மேகத்தை போல இருப்பான். ஆனா மேகத்தை கண்டு பயப்படல, நீ பயப்படாதுன்ற. அதுல இங்க பாட்டுல ஆண்டாள் மேகத்துக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப மயிலுக்கும் இந்த மேகத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கிறதுனால முகில் வண்ணன் பாட போற நீ வாடினா. அங்க ஹம்சத்தை பார்த்துறதுக்கு நீ பயப்படாதுன்னு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கவி ஒரு ஸ்லோகம் அழகா சொன்னான். இந்த கோடிட்டங்களை பூர்த்தி பண்றதுன்னு உண்டு இல்லையோ, ஃபில் தி பிளாங்க, அந்த மாதிரி சமஸ்யன்னு உண்டு. கடைசியில ஒரு பாதத்தை கொடுத்துட்டு மீதி 3 பாதத்தையும் பூர்த்தி பண்ணணும். ஒரு கவி என்ன பண்ணா கடைசி பாதத்தை மாத்திரம் கொடுத்தான், மிச்சம் 3 பாதத்தை பூர்த்தி பண்ணும். அவங்க சொல்ற கன்யாக்ஷிராம்புராசேஹே பயபரித மனாஹா சஸ்வஜய ரங்கநாதம். க்ஷீரசமுத்திரராஜனுடைய புத்திரியா இருக்க முடியான மகாலட்சுமி பயந்து போய் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணின்றாள். இது 4வது பாதம். என்ன காரணம்? இத தக்க காரணம் காட்டி விளக்குவதற்கு மிக்க பரிசு அளிக்கப்படும். மகாலட்சுமி பயந்து பிராட்டி பெருமாளை கட்டின்றாள். ஏன்? இது தக்க காரணம் காட்டணும், நிறைய பரிசு கொடுக்கணும். எத்தனையோ பேர் ஸ்லோகம் இருந்தா அது சரியா இல்லை. கடைசியில் ஒருத்தர் பண்ண ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. தினம் ரங்கநாதன் விஸ்வரூபத்துக்கு எல்லா தேவத்திலும் வருவா. தரகத்துக்கு முன்னாடியே வந்துடுவா. ஏன்? மருவிய மயில் இவனும் அருமகான் இவனும் மருதுரம் பசுக்களும் வந்துண்டி அப்புறம் நிறைய வந்துட்டான்னு அங்கே சுப்பிரபாத பாடல்கள் தொடர்பு திருப்பள்ளி அடிச்சிட. அந்த மாதிரி எல்லா தேவத்திலும் வருவா. அதெல்லாம் தரையத்தருக்கு முன்னாடி 6 மணிக்கு 6:15 விஸ்வரூபம் 6 மணிக்கே வந்துடுவா. ஒரு நாள் மழை காலமாக போச்சு, வண்டி ஒரே ஷேரு இதுவாக போச்சு, பெட்ரோல் கொஞ்சம் கிடைக்கல. வாகனத்தில் பெட்ரோல் போட்டு வரது கொஞ்சம் டிலே ஆகிடுது. பிரம்மா அவள்லாம் கொஞ்சம் பிரம்மாவுடைய வாகனம் ஹம்சம், அது ரொம்ப முள்ள வந்துட்டு இருந்தது. அது வரத்துக்குள்ளே என்னாச்சு தரையை திறந்துட்டான். அந்த தெற்கு வாசலில் திறந்து இருந்தால் ரொம்ப தூரத்துலேருந்து பெருமாள் சேவையாகும் இல்லையா. கடை கடத்துல அப்போ கிடையாது, இந்த காந்தி மண்டபம்லாம் அப்போ கிடையாது, நேராக அம்மா மண்டபம் வரைக்கும் சேவையாகும். இந்த ஹனுமா இப்போ இவர் பிரம்மாவை சொல்லிட்டு மக்கள் பண்ணிட்டு வந்தபடியே ஓட ஆரம்பிச்சு விழுந்தார். பிரம்மா அடிபட்டு கடவுள் பிதாமரம் இல்லையோ கொஞ்சம் அடிக்கடிப்பட்டு. இரண்டாவது அந்த 10, 11 மாவோ 12 மாவோ அங்கே ஆரத்தி கொண்டு 6 மணி ஆகும். அதுக்குள்ளே சீக்கிரம் பட்டு போடலாம். இது கடை சொல்லிட்டு போகுது. இவன் நடந்து போகிறதுக்குள்ள ஆடும். என்ன பண்றதுன்னு பார்த்தா பேரன் வந்தாங்க. பேரன் சுப்பிரமணியன். அவருக்கு வாகனம் என்ன? அதுக்கு என்ன பண்ணுது? பெருமாள் உள்ளுக்குள்ள தர தரத்துக்கு முன்னாடி பார்த்து வந்தது. தர திறந்தாட்டு பார்த்து அது பார்த்தா பெருமாள் அதுக்கும் மேக மாதிரி தர அது 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சு. பெருமாளை பார்த்து ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா அதுக்கு குஷி. அப்போ உடனே என்ன, அதுக்கு சைட்ல சீட், சில ஸ்கூட்டர்ல சைட்ல சீட் உண்டு இல்லையா, அந்த மாதிரி அந்த மயிலுக்கு பக்கத்து சீட் இருந்தது.
பார்த்தா பேரனா செத்து ஏன் தாத்தா கீழே விழுந்து அடிபட்டு அது கழுட்டு கொடுத்துட்டா ஏன்னா விஸ்வரூபம் கூட எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தியா நாங்க வந்து ஏறிக்குமே. இங்க சுப்பிரமணியன் உட்காந்துருக்கான், சைடுல இவர் உட்காந்துருக்காரா, ரங்கநாச்சியார் சன்னில ஒரே கலாட்டம். அங்கேருந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த விஸ்வரூபத்துக்கு வர அட்டண்டன்ஸ் எடுத்தா பேனாவும் கையில நோட் புக்கும் கோபுரத்துல ஏறி பார்த்துருந்தாரா, நோட் புக்கை போட்டா பேனாவை போட்டா அங்கேருந்து ஓடி போய் ரங்கநா ஒரு ஃபர்லாம் 2 ஃபர்லாம் இருக்கா நாச்சியார் சந்திக்கும் பெருமாள் சந்திக்கும், அங்கேருந்து ஓடி போய் பெருமாளை கட்டுட்டா பயத்தோட. என்ன காரணம் புரியுதா? முன்ன ஏற்கனவே நாசிக்கல ராமன் இல்லாம தான் மட்டும் இருந்துச்சு 10 தலைக்காரன் மொத்தம் வந்தான் தூக்கி விட்டாங்க இல்லையா. இப்பவும் தலை 10, 6 தலை அவருக்கு, இவருக்கு 4 தலை. 6 நாள் பக்கத்துல உட்காண்டா பின்பாடி உட்காண்டா கொடுக்கு. அதுதான் சைடுல அது சீட்டுன்னு நான் சொன்னேன். பூராஷ்டிரமத்துல இங்க நான் வந்து இந்த அணுசக்தி இந்த பிஆர்சிய அங்க கோபிநாதன் வெங்கடகிருஷ்ணன் அவள்லாம் உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ என்ன அடிச்சுன்னு போனான். இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல சைடுல ஸ்கூட்டர் அதில் தான் உட்காந்து போனேன். அந்த மாதிரி சைடுல உட்காந்து போனா அவள் 6 + 4 பார்த்தாளா 10 தலை ஆயிடுச்சு. இப்பவும் தனியா இருந்தா ராவணம் வந்து தான் தூக்கி போடணும் பயந்து கொண்டு போட்டார். ஸ்லோகம் என்ன தெரியுமா? தூராதுத்விக்ஷ தேவம் நவஜலதனிபம் காந்திஷீகே சோஹே. அந்த மேகத்தை பார்த்தோன்னே ஹம்சமானது, அந்த ஹம்சத்துக்கு வெஸ்பான்னு பேர் இட்டாலியில. அதனால வெஸ்பா ஸ்கூட்டர்ல வந்திருக்காரு. வெஸ்பா ஸ்கூட்டர் இது எனக்கு உபன்யாசத்தில் சொல்லி கொடுத்தேன். இது வெஸ்பா ஸ்கூட்டர்னு சொல்லும்போது என்ன இருக்கும், இட்டாலியில் வெஸ்பானா ஹம்சத்துக்கு பேர் உண்டு. அது நான் வெரிஃபை பண்ணியில் அது யாரா இல்லைன்னு சொல்லிட்டாலும் எனக்கு பக்கமாக ஓடும். அவர் சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்கிறேன். வெஸ்பானா ஹம்சம் நான் 4-5 பேரை கேட்டு வெரிஃபை பண்ணி தான் இருக்கேன். அந்த மாதிரி வெஸ்பா ஸ்கூட்டரில் இவர் போனார், கீழே தொட்டு கொடுத்து அவர் என்ன பண்ணார், மயிலில் வந்தாரா ஆசி இப்போ தந்திருஷ்டுவா கௌதுகேனாகதவதி ரபசாம் வாகனே ஷண்முகஸ்ய. பின்னாடி அந்த மயில் வாகனம் வந்தானே, அந்த மயில் நம்ம மேகத்தை போது சந்தோஷத்தினால இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சா அவர் செத்த லிஃப்ட் கொடுத்தா உட்காண்டார். ஆசீனம் தேன சார்த்தம் துயுக முகமகோ அதோ சங்கைத்வா தசாசியம். 6 பார்த்தா 10 தான் கிளம்பு. மறுபடியும் ராவணம் வந்துட்டா நம்ம தூக்கிட்டு போறதா நினைச்சிட்டு உடனே எல்லாத்தையும் கீழே போட்டு கன்யாக்ஷிராம்புராஷே பயபரிதமனாக சஸ்வஜே ரங்கநாதம் அப்படின்னு சொன்னான். இதுல பாருங்க, மயிலுக்கு பெருமாளை கண்டா மேகத்தை கண்டா பிரீத்தி உண்டு, ஹம்சத்துக்கு மேகத்தை கண்டா அலர்ஜி உண்டு அப்படின்னு சொல்லி கவியெல்லாம் வர்ணிக்கிறேன். இதை நாம் 2 பாசுரத்தான் இங்கே ஆண்டாள் பாசுரத்தையும் ஹம்சம் தேசத்தையும் கொண்டு அனுபவிச்சோம். அது 2த்தையும் ஒரே பாசத்தில் ஒரு கவி சொன்னான். யாருன்னு பார்க்க தெரியல. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்காங்க. பேங்க் மேனேஜராக இருந்தால் கல்யாணத்தில் ஏதாவது ரூபாய் வந்து அவகிட்ட வந்துடும், அதை எங்கள் பேங்க்கில் போடுங்கன்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் போக போகிறதில்ல, அது விஷயமும் தெரியாது. நிறைய பரிசு கொடுத்துருப்பா, யாரோ வாங்கிட்டு போயிருப்பா. அந்த மாதிரி முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டின்னு எற்றுக்குறங்கும் பொருள்ன்றதாக கேட்பா. கூடிய வரைக்கும் இந்த பாசத்தை முடிச்சுட்டேன். சில விசேஷங்களை நாளைக்கு சொல்கிறேன். இப்படியே 2 பாசமாக சொல்லிட்டா பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலாமலகாந்தி காந்த லக்ஷ்மீ லசத்குச்ச சரோர்ஹராஜஹம்ச லக்ஷ்மீந்து சிம்ஹமதேஹி கராவலம்பம் யோந்தः பிரவிஷ்யமம் வாஜிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்தி சரஸ்வதாம்னா அந்யாம்சாஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை திசந்து மே தேவ சதாத்வதீயாः தயாதரங்கானுச்சராः கடாட்சாः ஸ்தோத்ரேஷு பும்சாமமுதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் संश्रितकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिके हयग्रीवहेषोर्मिघोषे क्षिप्तप्रत्यर्थदृप्तिः जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धचैत्रध्वजपटपवनस्फाति निर्धूत तत्तत्सिद्धान्तस्तोमतूलस्तवकविगमनव्यक्तसद्वर्तनीगा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शठगोपमुनीश्वरं श्रीरङ्गेश इतिन्दुना करुणया सोऽस्या इति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट् पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैः भान्तुं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपुच्छीश्वरशठरिपुणा
सम्यमिन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दृसुम्हे नरहरि षट्जिद्योगिनेतुः प्रसादादे प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभव इति पदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षधारिं श्रीरङ्गनाथषडगोप इतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहं षट्जित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुरान् षडगोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रमं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरि षट्जिद्रङ्गभूगारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरि षठरिपोः आत्मनिक्षेपधन्यम् वेदान्ते वावदूकस्त्वमिति षट्जिदारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सर्जनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்துடன் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு. எல்லே இடங்களிலே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழியின் மின் அங்கமீர் போதகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிட வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்குள் வல்லானி ஒன்னானி மாற்றாரி மாற்றழிக்க வல்லாரி மாயனை பாடேரோ எம்பாவாய். வியாக்கியான பாசுரம் கற்று கருவிகள் நேற்று முடிஞ்சது. அதில் சில விசேஷ அர்த்தங்கள் சுவாபதேச அர்த்தங்கள் சொன்னோம். இந்த பொண்ணை எழுப்புற கோவலரசம் பொற்குடி பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவள். நிறைய ஒவ்வொரு ஆத்துலையும் பெண்கள் இருந்தால் கூட இவளை கண்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரு செல்வ பெண்ணாக வளர்ந்துள்ளவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புறாள் என்றதாக வியாக்கியானம் பண்ணார். குற்றம் ஒன்றில்லாத கோவலரசம் பொற்குடி. இவா பெற்றோர்கள் எல்லாரும் ஒரு விதமான தோஷம் இல்லாதவா. சத்ருக்கள் வந்தாவிட்டு யுத்தம் பண்ணலாம்னு இல்லாத சத்ருக்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே போய் யுத்தம் பண்ணி அவளுடைய கர்ப்பத்தில் அடக்கிறவர்கள் என்றதாக நைமித்திக கர்மானுஷ்டானத்தில் ரொம்ப நோக்குள்ளவர்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல இருந்திருந்தால் நித்திய கர்மாக்கள்லையும் ரொம்ப நோக்குள்ளவர்கள் என்றதாக அப்படி நித்திய நைமித்திக கர்மங்களை விடாத பண்ணுற ஒரு மகானுடைய பெண்ணை எழுப்புறா இந்த பாசுரத்தில். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து சுவாமி தேசிகன் போன்ற பூர்வாச்சாரர்கள் எழுப்புறாங்க. அதாவது குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் கோபாலர்கள் ஸ்ரீசூக்தியை காப்பாற்றுவா. பூர்வாச்சாரர்கள் பண்ண கிரந்தங்களை அப்படியே சுதப்பிரகாசிகா பூமு ஏனாதோ பரிரட்சத்தான்னு சுவாமி தேசிகன் சுதப்பிரகாசி ஆச்சார் பண்ணதான கிரந்தத்தை காப்பாற்றினா. அதில் நம்ம பூர்வாச்சாரர்கள் எல்லாருமே அதுக்கு முன்ன பூர்வாச்சாரர்கள் பண்ண கிரந்தங்களை நல்லா காப்பாற்றி வச்சுருக்கா. அப்படிப்பட்டவருடைய பொற்குடி அவளுக்கெல்லாம் அபிமதியான ஒரு சிஷ்யன். அதாவது சுவாமி தேசிகன் எல்லா பூர்வாச்சாரரும் ஒகக்கூடிய ஒரு மகான். அவர் எப்படிப்பட்டவர்னா கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து ஆச்சாரியர்கிட்டேருந்து பல விஷயங்களை கற்றுண்டுவார். அந்த ஆச்சாரியர்கள் கறவைகள் கண்டன நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சொருகின்றன சொல்ல முதேன்னு ஆச்சாரியர்கள் சிஷ்யாலெல்லாம் கண்ணுக்குட்டியாக நினச்சிட்டு அந்த அமுதம் போன்றதான பாலை சுரக்கிறாள் என்றதாக சுவாமி அமிர்தஞ்சலே சாதிச்சிருக்கார். அதனால் கறவைகள்னா ஆச்சாரியர்கள். கற்றுக்கறவைகளாக கன்றுக்குட்டிகளோடைய கூட ஆச்சாரியர்கள். கன்றுக்குட்டிகள் பசுக்கள். அதாவது சிஷ்யர்களோடைய கூட ஆச்சாரியர்கள். நம்ம சித்தாந்தத்தில் ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யர் நிறைய பேர் இருப்பார். அந்த மாதிரி நிறைய சிஷ்யர்களாக இருக்கா. சுவாமி தேசிகனை பாஷ்யக்காரர் பார்த்து சொல்லிச்சு நிறைய பாஷ்யக்காரோட சித்தாந்த சிஷ்யர்களாக இருக்கா. அதில் நான் ஒத்தனை போகிறோம் சத்ருகளை நிரசனம் பண்ணுறதுக்கு. ஆஸ்தான் நாமயத்தீந்திர பத்ததி ஜுடாம் ஆஜான சுத்தாமதி அப்படின்னு சொல்லி அவள் நிறைய பேர் மகான்கள் இருக்கா. ரொம்ப புத்திசாலிகள். அவள்லாம் ஒருத்தரோட நான் ஒத்தனே போகிறோம் சத்ருகளை ஜெயிது கோவா சக்ஷுர்தஞ்சேது அப்பி புரஸ்ஸாட்டோபதர்க்கச்சட சஸ்திரா சஸ்திரி விஹார சம்பிரதரணா சுவாதேஷு வாதேஷு நக. ஒரு ஆற்றுல 5-6 மாட்டு பொண்ணுங்களோ 5-6 பொண்ணுங்களோ இருந்தால் இந்த கல்யாணத்தை நான் ஒத்தியே போகும் தலையெல்லாம் பண்ணுறதுக்கு. மற்ற பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அதில் பரமத நிரசனத்துக்கு நான் ஒத்தனே போகணும் சுவாமி சாய்கிறார். என்னதில் யாராவது கண்ணை திறக்க முடியும். நான் கோவா சக்ஷுர்தஞ்சேது என்னதில் எவனை கண்ணை கூட திறக்க முடியாது.
சஸ்திராசஸ்திரி விஹார சம்பிரதரணா சுவாதேஷு வாதேஷு நா கத்திச்சண்டை வாக்கியார்த்தமாக கத்திச்சண்டையில் யார் என்று கண்ணை திறக்க முடியும், நான் ஒத்தனே போருவேன் அப்படின்றதாக அங்கே சுவாமி பாஷ்யக்காரர் தேசிகனை பரமத்தை நிரசனத்துக்கு அனுப்பிக்கிறார். அப்போ சொல்லிச்சு, எங்கிட்ட சிஷ்யாள் இல்லைன்றதா நான் ஒன்று அனுப்பிக்கல, ஆனாலும் ஒன்று அவள்லாம் விரும்புகிறான், நீ போன்றதா தொத்த பிரத்யதா நகஸ்டிதபரா பிரத்யர்த்திபி பிரார்த்திதான்னு சாய்கிறாருங்க. சிஷ்யா கேஜன சந்தினா க்ஷிதிதலே சிக்ஷாதிக கிராகினான் பாஷ்யக்காரர் சாய்கிறாப்புல சுவாமி ராசித்த சாரத்துக்கு ஆச்சாரியன் பாஷ்யக்காரராக வச்சு அவர் சாய்கிறார். என்னோட பூமண்டலம் முழுக்க என்னோட சிஷ்யால் நிறைய பேர் இருக்காரு. அவளுக்குள்ள ரொம்ப கடைக்குட்டியாக இருக்கிற சுவாமி தேசிகன். குற்றம் ஒன்றில்லாத அவர்கள் வாக்கியார்த்தம் பண்ணுற போது ஒரு விதமான குற்றமும் இல்லாதவர்களாக இருக்க. அது அந்த இதர மதத்தை சேர்ந்தவாளெல்லாம் வாக்கியார்த்தம் ஜெயிக்குதான் சுவாமி பாஷ்யக்காரர் அனுப்பிக்கிற போது சுவாமி தேசிகன் ஒரு சந்தேகம் கேட்கிறார். அவளும் சாஸ்திரம் வாசிவா, அவளும் கர்மானுஷ்டானம் பண்ணுறவாளாக இருக்கா, அவளை போய் பலுவில் சண்டை போட்டு ஜெயிச்சு அவளை தோற்கடிச்சோமானா அது மாரி மகா பாபம் இல்லையா? பிராமணம் து ஹங்கிருத்திய குரும் து ஹங்கிருத்திய ஹுங்கிருத்திய விப்ரம் நிர்ஜித்திய வாதத்தா ஸ்மசானே ஜாயத்தே விரக்ஷா கங்க கிருத்ராதி சேவிதான்னு ஒரு பிராமண மிரட்டி உருட்டி அவனை ஜெயிச்சா ஒரு ஸ்மசானம்ன்றது அர்த்தம் புரியும், அதில் ஒரு மரமாக பிறப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது. மற்ற ஊரில் மரமாக இருந்தால் மகான்கள்லாம் கூட அங்கே வந்து தங்குவா. ஸ்மசானத்தில் இருக்க விரக்ஷத்துக்கு யாரும் வரமாட்டா. இந்த கழுகு பறந்து அதில் தான் வந்து தங்குமே தவிர மற்ற பேர்லாம் தங்க மாட்டா. அந்த மாதிரி ஸ்மசானத்தில் ஒரு விரக்ஷமாக பிறக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். பகவன் விகிருஷ்ய கதாகரணம் மகர்ஷிபி பிரதிநிதிச்சது பாதேன பிராமணம் ஜித்வா ஹிருஷ்டஸ்ய பாபிஷ்ட பாதபத்வ பிராப்திச்ச பிரதிபாத்தியதே கதமிதானி விஜேஷ்யந்தே விபக்ஷவாதினா. பாதேன பிராமணம் ஜித்வா பிரஷ்டச எப்படி என்று வாக்கியாசம் அந்த பிராமணனை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஜெயிச்சு ஒருத்தர் சந்தோஷப்பட்டானேயானால் அவன் பாபிஷ்டமாக ஒரு மரமாக பிறக்கிறான் என்றதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அப்படி இவாளெல்லாம் போய் ஜெயிக்க சொல்றது நியாயந்தானான்னு கேட்கிறார். குற்றால வாக்கியார்த்தம் சொன்னால் குற்றம் வருமேன்னு கேட்டார். அதுக்கு பாஷ்யக்கார், அதாவது சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத்தா பாஷ்யக்கார காலத்தில் தான் கூட இருந்து அவர்கிட்ட வித்யாகிரகணம் பண்ணலேன்னு ஒரு குறை, அந்த குறையை டிராமாவில் தீர்த்துக்கிறார். சங்கல்ப சூரியரும் நாடகம், அந்த நாடகத்தில் பாஷ்யக்கார ஆச்சாரியனா வச்சு தன்னை சிஷ்யனா வச்சு அந்த இத்தர மதஸ்தாலாம் ஜெயிக்கிறதுக்கு ஆச்சாரியால் தன்னை அனுப்பிக்கிறதாகவும் பாஷ்யக்கார தன்னை அனுப்பிக்கிறதாகவும் தான் கேள்வி கேட்கிறதாகவும் அவர் தனக்கு அனுகிரகம் பண்ணுறதாகவும் இப்படிலாம் நாடகத்தில் கற்பனை பண்ணி சுவாமி சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். அதுக்கு இந்த மாதிரி கேட்டவுடனே பாஷ்யக்கார் ஆச்சாரம் பண்ணுற பதில் சொல்கிறார். குரு சப்பிரசாதா ரொம்ப சிரிச்சுட்டு அனுகிரக புத்தியோட சாது புத்தினாத்வயா சம்மிக் அனுயுஜிதே, நீ நல்ல வசந்த புத்தி உள்ளனாக தான் நல்ல கேள்வி கேட்டப்ப. கிந்து வர்ணாசிரம ஜாதி கோத்திர பிரவர குலச்சரண தேசகாலாதி விஷயபேதேன வியவஸ்திதைபிஹி விதிஷேத மரியாதா. நீ சொன்னது வாஸ்தவம். அதாவது பிராமணனை ஜெயிச்சு சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஒரு பிராணியை இம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே அக்னிஹோத்திர யாகம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பசுவை வதம் பண்ணி சொல்லிருக்கு. 1 மணிக்கு குறைஞ்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அதே துவாதசியாக இருந்தால் சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. இந்த மாதிரி பிராமணால் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அவளாலே நம்ம மதத்துக்கு ஹானி வரதா இருந்தால், நம்ம மதத்துக்கு ஒரு நாசம் வரதா இருந்தால் அவளை அழிக்கத்தான் அழிக்கணும். அதில் எதுவுமே சொல்கிறேன், ஒரு தேசத்தில் ஒரு தேசத்தில் சொல்கிறதான கர்மாக்கள் இன்னொரு தேசத்தில் பாதிடும். அது அந்த தேசத்தை ஒட்டாது, இந்த தேசம் தான் ஒட்டும். ஒரு காலத்தில் சொல்கிறதானது இன்னொரு காலத்துக்கு ஒட்டாது. இப்படி ஒரு அதுபோல் கிரஸ்தன் கிரஸ்தன் தாயாத்தோடு சாத்தம் பண்ணியே ஆகணும். சன்னியாசி சாத்தம் பண்ணக்கூடாது. இப்போ கிரஸ்தனாக இருக்கும் சாதத்தை விட்டானே ஆனால் அவன் பிரஷ்டனாக போயிடுவான். சன்னியாசி சாத்தம் பண்ணால் பிரஷ்டனாக போடுவான். என்ன இருக்கு சாதத்தை விட்டுலோன்னு கேட்டால் கிரஸ்தன் விடக்கூடாது, சன்னியாசி விடலாம். சாதாரண மனுஷன் ஒரு பிராமணன் மனசு புண்படக்கூடாது. ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா தம்முடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கா இதர மதத்தால் ஜெயிக்க வேண்டிய நியாயம் தானே. அதில் எந்த விதமான தோஷமும் கிடையாது. சாதாரண கத்தியால் அறுக்கக்கூடாது. ஆப்ரேஷன் சமயத்தில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜரி சாமான் இருக்குது, அதை கொண்டு திடீர்னு ஒருத்தன் உடம்புல அறுக்கிறான் டாக்டர் இங்கேருந்து வந்து. ஏன் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிச்சு அறுக்கிறோம் இல்லையா அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணிச்சு அறுத்தே ஆகணும். வெறும் உட்காந்துச்சு அறுத்தான்னா அது ஹிம்சையில் சேரும் அப்படின்னு தான் சரி. அந்த மாதிரி எந்த ஒரு தர்மமும் எல்லாருக்கும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. ராத்திரியில் சில தர்மங்கள் பண்ணலாம், மத்தியானம் செலுத்தக்கூடாது. மத்தியானம் பண்ணலாம், ராத்திரி கூட. இந்த தேசத்தில் பண்ணலாம், அந்த தேசத்தில் கூட. இவன் பண்ணலாம், அவன் பண்ணக்கூடாது. மதுபானம் பிராமணன் பண்ணால் தப்பு, இதை சதுர்த்தன் பண்ணாலும் தப்பு இல்லை.
அந்த மாதிரியா தேசம் காச்சாரம் காரணம் இதெல்லாம் சில பேர் ஆவணி மாதத்துக்கு பிற்பாடு பண்ணணும், ஆவணி மாதத்தில் பண்ணணும் உபாகர்மா, சில பேர் ஆவணி அப்பட்டும் புரோஷ்டபத மாதத்துலேயே பண்ணணும். இந்த மாதிரியா சில தேச பேதத்தினால் நர்மதா நதிக்கு இந்த பக்கத்து திருவாளர் அப்படி பண்ணோம், அந்த பக்கத்து திருவாளரும் அப்படின்னு தான் சில வித்தியாசங்களும் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கா எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன், அதுக்கு தான் பதில் சொல்ல தெரியல. இங்கே பகல் அங்கே இங்கே பகலில் போட்டு அங்கே போய் ஸ்ராத்தம் பண்ண, அது இங்கே பகலில் போட்டு அது ராத்திரி, அது ராத்திரியில் பண்ணுறதா ஸ்ராத்தம். இதெல்லாம் சந்தேகம் கேட்டால் அப்பால் பட்டதான விஷயங்கள், உங்கள் இஷ்ட பிரகாரம் பண்ணுங்க, விடாத பண்ணுங்க. இதுக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்ல முடியாது. இவன் கண்ட பிரகாரம் சில கோர்ட்டில் சிலது தான் சட்டம் உண்டு. திடீர்னு பார்த்துட்டு நான் நிலத்தை ஆப்போசிட்டு போகிறேன், அது ஜெரிச்சுதான் வழி உண்டான்னு கேட்டாங்க. ஏன்னா இது சட்டத்துக்கு அப்பால் பட்டு தப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சில தர்ம சந்தேகங்கள் கேட்டால்னா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. அந்த மாதிரியா சிலதெல்லாம் உண்டு. அது சர்வே தத்துவார்த்தம் ஜெயத்தவ்யா ஏவ. அதில் நம்ம சித்தாந்தத்துடைய அர்த்தத்தை ஜெயிப்பதற்காக அவள் எல்லாரும் அதை ஸ்தாபிதான், அது ஜெயிக்க வேண்டியதான், அது தப்பில்லை அப்படின்றதாக சொன்னார். அப்படி குற்றம் ஒன்றில்லாத சக்கரவர்த்தி ஸ்திரீவசம் பண்ணால் தோஷம் வருமோன்னு பயந்து ஆச்சார நியமனத்தால் பண்ணுறாப்ப வாக்கியாசம் பண்ணுற போது சட்டுன்னு பரியாசம் பண்ணக்கூடாது. இவ்வளோதானே அவங்க யோகிதை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி அதெல்லாம் சொன்னால் ஆபத்து. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்ற ஓரளவுக்கு நான் சொல்லணும். அப்படி குற்றமும் இல்லாத கோவரதம் பொற்கொடியே அப்படின்றதா சொல்லி வந்து புனமையிலேன்றதுனால எல்லாம் இந்த சில ஆழ்வார்கள் முதலாழ்வார்களை இந்த பூதத்தாழ்வார் எழுப்புறதுன்னு சொல்லுவார். இப்படியாக இந்த கற்றுக்கறவைன்னு நிறைய ஆச்சாரியாள்கிட்ட வாசிக்கணும். போதா ஸ்ரோத்தவியம் பூபிய ஸ்ரோத்தவியம்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக குருகுலவாசம் பண்ணவர். மகாகவிகள் கூட காளிதாசன் குருகுலவாசம் பண்ணாதவன். முராரி என்றவன் குருகுலவாசம் பண்ணவன். குருகுலவாசம் பண்ணவனுக்கு பிரசித்தி குறைச்சல். குருகுலவாசம் இப்போ நான் சொல்லக்கூடாது, இப்போ சில பேர் ரொம்ப பிரசித்தாளாக இருக்கா, குருகுலவாசமே பண்ணதில்லை. குருகுலவாசம் பண்ணவா எங்கேயோ முடுங்கி தான் கிடப்பேன். அண்ணா சாய்க்கிற இடக்கும் சமுத்திரத்தில் சாதாரண மீன்கள்லாம் கரையோரத்தில் வரும். திமிங்கலங்கள்லாம் கரையோரத்தில் பார்க்க முடியாது. திமிங்கலம் சமுத்திர அடியில் தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மகான்கள்லாம் கிராமங்களில் உட்காந்துருப்பா. அவளை போய் பார்த்தா தான் உண்டு. சாதாரண சின்ன சின்ன மீன்கள் போல் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருப்பாள். எல்லா இடத்துலையும் பரவறாளையெல்லாம் சின்ன மீன் மாதிரி சொல்லக்கூடாது. சின்ன மீன்களாக இருந்தால் எல்லா இடத்துலையும் பரவுவாள். சில சமயம் பிரார்த்தனை பேரில் இப்போ ஐஷங்கரா எழுறாருனாக்க, ஐஷங்கர் தான் என்ன விட்டுருங்கோ, இதுக்கு முன்னே ஐஷங்கர் எழுதிருக்கா, பெரிய மகான்கள்லாம் எழுதிருக்கா. அவள்லாம் பிரார்த்தனை பேரில் அந்த மாதிரிலாம் பரகால சுவாமி மகான் மாதிரி ஆசி வரைக்கும் எழுட்டு வழினார். காரணம் என்ன? அது அவளெல்லாம் அங்கே இருக்கவளெல்லாம் பண்டி பெரும்பதியை ஆக்கி பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே என் திசையம் பேர்த்தகரம் நான்குடையான் பேரோதி பேதைகள் தீர்த்தகரராமன் திரிந்து பூதாழ்வார் சாய்கிறார். வாசுக்கு வெறும் உட்காந்துருக்காது. டாக்டர் பட்டம் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு வெறும் டவுனில் உட்காந்து கிராமங்களுக்கு போங்க, கிராமங்களுக்கு போகணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஒருத்தரும் போகிறதில்ல, பேப்பரில் போடுறாங்க கிராமத்துக்கு போய் சேவை பண்ணணும். அதுபோல் பூதாழ்வார் சொல்கிற வித்வான்களாக இருக்கா, நீங்களாம் ஒரே இடத்துல உட்காராதுங்கோ, கிராமம் போய் பேதைகளெல்லாம் பண்டித்தால் ஆக்குங்கோன்ற. அவெல்லாம் எப்படி திரும்ப இருக்கா? ரொம்ப ஆச்சரியமான பாசனம். அந்த மாதிரி என்ன பண்ற, சற்றார் திரளடிய சென்று செரிச்சியம். சென்று அஜ்ஞானத்தை போய் அழிக்கணும். லோகத்தில் எத்தனை பேர் விஷயம் தெரியாமல் இருக்கா? நல்ல கைடு இல்லாதனால, நல்ல ஆச்சாரியா இல்லாதனால அங்கங்கே எல்லாரும் முடங்கி அஜ்ஞானம் இருக்கா. நீங்கள் போங்க, நான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன், ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறேன், தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறேன், சந்தியாவந்தனம் சொல்கிறேன், மற்றது பாஷை அர்த்தம் சொல்கிறேன், உட்காருங்கன்னு கேட்கணும். அந்த கேட்கும்போது உட்காரணும். அப்படி உட்காந்து பாடங்கள் சொல்லணும். அவளை எப்படி இருக்கா? பண்டி பெரும்பதியாக்கி. பழைய காலத்து பாட்டிகள்லாம் எப்படி பண்டியில் வந்தேன்னு சொல்லுவா. பண்டின்னா வண்டி இல்லையா? அது அர்த்தமே புரியாது. பழைய காலத்து மனுஷாலே பார்க்க முடியாது. அவளுடைய வார்த்தையை யாருக்கு எடுக்க போறாங்க? அதில் பண்டியில் வந்தேன். அதே பொதுத்தாழ்வாடி பாசனம். பண்டி பெரும்பதியாக்கி. இந்த வயர் இருக்க, இந்த வயத்தை ஒரு பண்டி ஆக்கிவிட்டா. பண்டின்னா வண்டி. இந்த வண்டியில் சாமான்லாம் போட்டு திணிப்பா. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஷார்ட்டு வண்டியில் அந்த வயரை வண்டி ஆக்கி அந்த வண்டியில் எல்லாத்தையும் சாமான்லாம் திணிக்கிறாளே தவிர இது மிதாகாரம் பண்ணணும்னு கிடையாது. இப்படி ஆகாரமே சாப்பிட்டு போஜனைக்கு தத்பராளாக இருக்காவா. இப்படிப்பட்டவாள் இருக்காளே, இவாள் சாதம் கண்டு சொர்க்கம், அன்ன சோறு கண்டு சொர்க்கம் இருக்கா. அவகிட்டலாம் போய் தத்துவத்தை சொல்லி அஜ்ஞானத்தை போக்குங்கன்னு சொல்ல. பண்டி பெரும்பதியாக்கி. வண்டி போல் இருக்க முடியாத இந்த வயத்தை பெரிய ஸ்தானமாக ஆக்கி நிறைய போட்டு நிரப்பி பழிபாவம் கொண்டு இங்கே வாழ்வாரை காணாதே கூறாதே. இது பழி, இது பாவம் என்றதா பார்த்து நீங்கள் அங்கே இருக்காது. அவர் போய் ஹிம்சை பண்ணி உட்காந்து வச்சு குருகுல வாசம் பண்ணி சேவிடா, உட்காடுறா, தான் சொல்கிறத கேள்றா, தூங்கினா தள்ள குட்டுறது, இந்த மாதிரிலாம் பார்த்து இது பழி பாவம் என்றதா பார்க்கவே பார்க்காது. பழி பாவம் இங்கு வாழ்வாரை கூறாதே
என் பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே என் திசையும் பேர்த்தகரம் நான்குடையான் பேரோதி பேதைகள் தீர்த்தகரர் ஆமின் திரிந்து அங்கங்க போய் நிறைய உபதேசங்கள் பண்ணுகோனர். அந்த மாதிரி சுவாமி தேசியம் பல இடங்களும் விஜயம் பண்ணிருக்கார். சுவாமி பாஷ்யக்கார் இந்த மாதிரி பல விதேசங்களுக்கு போகிற காஷ்மீர் பூதத்தாழ் வருது, பூதத்தாழ் வருது, பெரிய திருந்தாதில் இங்கே 2ஆம் திருந்தாதில் பூதத்தாழ்வார் 2வது திருந்தாதில் பண்டி பெரும்பதியாக்கி பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே என் திசையும் பேர்த்தகரம் நான்குடையான் சதுர்புஜன்னு சொன்ன மகாவிஷ்ணு சதுர்புஜா அமர கோஷத்தில் இப்போ எல்லாருக்கும் எத்தனை கை? 4 கைன்றது எல்லாருக்கும். சினிமாவில் கைகள் வச்சுக்கிறாப்புல ஆயிடுத்து. இப்போ எல்லா தேவத்துக்கும் 4 கை. சதுர்புஜன்னு சொன்ன விஷ்ணுவை தான் குறிக்கும். மற்ற பேர்லாம் 4 கை கிடையாது. அந்த மாதிரி 4 பேர்த்தகரம் நான்குடையான் விஷ்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பேர்த்தகரம் நான்குடையான் பேரோதி பேதைகள் படிச்சு வாழ பற்றி முட்டாளில் இங்கே உட்காண்டாதுங்க, படித்து முட்டாளாக இருக்க முட்டாளாக இருக்க வாழ போய் நீங்கள் உஜ்ஜீவனம் பண்ணுங்க. அந்த மாதிரி செற்றார் சிறரடியை சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலரசம் பொற்குடினா அந்த பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டுலாம் அது மேகத்தை கண்டால் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் மேகம் போன்ற பரமாத்மாவை கண்டு சந்தோஷமாக இருக்கும் சொல்லி அப்படிப்பட்ட ஆச்சார சேட்டர் சுவாமி தேசிகன் இங்கே குறிக்கிறதாக சொல்லுவார். அடுத்த பாசுரம் கனை